தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே நீரே நல்ல மெய்ப்பராக இருந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி. இப்போதும் இந்த ஆராதனை வேலையை உம்முடைய திரு சமூகத்தினாலே நீர் உங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு நடத்த வேண்டுமா வேண்டிக்கொள்கிறோம். ஆண்டவரே, பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா வேண்டிக்கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உடைய வார்த்தையை கேட்டு இன்னும் சீர்படவும் ஆண்டவரே உமக்குள்ளே மனம் திரும்பி உமக்களை ஊண்ட கட்டப்பட எங்கள் ஒவ்வொருக்கு உதைத்தாரும். மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரலோக பிதாவே, ஆமென். நம் முதலாவது பாடலாக பாடல் எண் 511 நாம் பாடுவோம். எந்த நிலையில் இருக்கும் பொழுதும், எந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பாக்கியம் என்னவென்றால், நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் நம் கண்களை ஏறெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்க, சர்வ வல்லவரை நாம் பெற்றிருக்க அவரை உயர்த்தி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற இந்த பாடலை எல்லோரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்கள்
கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. அடுத்த பாடல் புதிய பாட்டு புஸ்தகத்தில் இல்லை, பழைய பாடல் புஸ்தகம் இருப்பவர்கள் நாங்கள் பக்கத்தில் இருந்து எடுத்து ஷேர் பண்ணிக்கலாம். 695வது பாடல், பாடல் எண் 695. கர்த்தர் நாமம் என்றைக்குமே நமக்கு ஒரு புகலிடமான ஒரு நாமம். அவர் எல்லாவற்றையும் என்னை பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, அவர் என்னாலும் வெற்றி தரக்கூடிய ஒரு தேவன். அவர் யெகோவா ராஃபாவாக என்னாலும் சுகம் தரக்கூடிய ஒரு தெய்வம். யெகோவா ஷம்மாவாக கூடவே இருக்கின்ற ஒரு தெய்வமாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை உயர்த்தி மகிழ்ந்து கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் என்ற பாடலை எல்லாரும் பாடுவோம். கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே அப்பா
ஸ்தோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா. நாம் கடைசியாக அது பாடல் புஸ்தகத்தில் இல்லை, இந்த பாடல் சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார் என்ற இந்த பாடல் அவரை ஒரு புதையலாக ஒரு பொக்கிஷமாக நாம் கண்டுகொள்ள, அவர் நம் சொந்தமாக நம்மோடு உறவாகி கொண்ட நல்ல சர்வ வல்லவர், அவர் நல்லவர். அவருக்காக வாழ்வதை தவிர நமக்கு இந்த பூமியில் வேறு ஒரு நோக்கமே இல்லாதபடி அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்த நல்ல ஆண்டவராக நம்மோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை உயர்த்தி சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார் என்ற பாடலை எல்லோரும் உணர்ந்தவர்களாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். கண்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கின்றார் என் இயேசு,
சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கின்றார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவி வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். சர்வ வல்லவராய் இருக்கிற நம்முடைய தேவன் நமக்கு சொந்தமாக இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். வெறும் நம் பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, நம்மோடு அவர் உறவாகி நம்மோடு கூடவே இருந்து நமக்கு சொந்தமான ஆண்டவராய், நல்ல மேய்ப்பராய், நல்ல ஆயனாய், நம்மோடு இம்மட்டுமாய் நடந்து ஒருபோதும் நம்மை கைவிடாத நல்ல ஆண்டவர். நம்ம எத்தனையோ முறை தூரம் போயினும் அவர் கண்டு கொண்டு நம்மை அழைத்து திரும்பியும் நீதியின் பாதையில் நிறுத்தக்கூடிய நல்ல தகப்பன். அவரை கொடுத்த வெளிச்சத்தை நமக்கு கொடுத்து அவர் எவ்வளோ அன்புள்ளவர் என்பதை பார்க்கும்படியான கண்களை திறக்கும்படியான நல்ல ஆண்டவர். இன்னும் எவ்வளவாய் அவரை பற்றி அறிய வேண்டிய காரியங்கள் இருந்தாலும் இந்த நாள் வரை அவரை எவ்வளவாய் ருசித்திருப்போம், எவ்வளவாய் அவருடைய அன்பை பார்த்திருப்போம். இப்படிப்பட்ட ஆண்டவரை உயர்த்தி இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதியிலையும் நன்றியிலையும் ஏறெடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபார் ஏ குட்னஸ் இன் அவர் லைஃப் லார்ட். அப்பா, நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்ற பண்பு எங்கள் வாழ்வில் என்றும் மாறாததற்காக இருக்கிறதுக்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த நல்ல தகப்பனா எங்களோடு இருக்கிறீங்களே, இருக்காக நன்றி. அப்பா, எங்களை இளைப்பாறுதலின் வாழ்க்கையை கற்றுத்தந்து அப்பா எங்கள் இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க செய்கிறீங்களே, இருக்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எந்த புயலின் மத்தியிலையும் ஆண்டவரே நீர் எங்களை இளைப்பாறுதலாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையின் ரகசியத்தை எங்களுக்கு கற்றுத்தரீங்களே, இருக்காக நன்றி. உம்முடைய நாமம் எங்களுக்கு புகலிடம் ஆண்டவரே. உண்மையே ஆண்டவரை புகலிடமாய் கொண்டு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். போற்றுவோம் இருத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ் இன் அவர் லைஃப் லார்ட். எங்கள் சபையின் மத்தியில் நீ வாசமாக இருக்கிறீரே, அதற்காக நன்றி. எங்கு 2-3 பேர் நாமத்தினால கூடியிருப்பார்களோ அவர் மத்தியில் வாசமாக இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், உம்முடைய நாமத்தினால் கூடியிருக்கிற எங்கள் மத்தியிலோ நீர் வாசமாக இருக்கிறீரே, அதற்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ் இன் அவர் லைஃப் லார்ட். நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ. போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம் பொற்பரன் இயேசுவையே. புவியில் அவர் போல் வேறில்லையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. தந்தையை போல் தோளினிலே மைந்தரமை சுமந்தவரே, தந்தையை போல் தோளினிலே மைந்தரமை சுமந்தவரே. என்னாலுமே அவர் நாமமே இந்நீலத்தே நாம் துதித்திடுவோம். என்னாலுமே அவர் நாமமே இந்நீலத்தே நாம் துதித்திடுவோம். போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம் பொற்பரன் இயேசுவையே. புவியில் அவர் போல் வேறில்லையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. நாம் எல்லோரும் ஆண்டவரை சுருக்கமாக ஆண்டவரை துதித்து இறைத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ந்து அவரை ஆராதிக்கிறோம். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில் இந்த வாழக்கூடிய ஒரு கிறிஸ்தவ ஓட்டத்துலேயும் நம்ம ஒவ்வொருவருக்குமே நம்ம சபையாகி எல்லாருமே அப்படி நம்ம லைஃப்பில் ஞானம் என்ற ஒரு பங்கு, ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் என்ற பண்பு நம்ம வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டே வர வேண்டிய ஒரு பண்பில் தான் நம்ம இருக்கணும்.
இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, டாஸ் எப்படி வந்து ஒரு காயினை டாஸ் பண்ணுறது மாதிரி முன்ன பின்னாடி மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இஷ்டத்துக்கு நம்மளே ஒரு டாஸ் பண்ணப்பட்டுருவோம். இல்லை நம்ம எதையும் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையில் போய் இருந்து இதுதான் சரியான வழி என்று தெரியாதபடி ஒரு குழந்தைக்கு எப்படி வந்து நம்ம சொல்லிக் கொடுத்துட்டே இருக்க வேண்டியிருக்கு. அப்படி இல்லை, இருக்கிற இடத்துலேருந்து வளர்ந்து இப்பொழுது இந்த இடத்துல போனால் நான் விழுந்துருவேன், இந்த இடத்துல போனால் இது தவறு, இந்த இடத்துல போனால் இது சரி, இப்படிங்கிற ஒரு காரியத்தில் நம்ம வளர்ந்து இதுதான் ஞானமான வழி, இதில் தான் ஞானம் இருக்குது என்பதை நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல வளரணும். குழந்தையாக இருக்கும் போதும் சரி, நம்ம எப்படி வளர்ந்தாலும் தகப்பன் ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரிடத்துல நாம் ஞானத்தை கேட்டு கேட்டு வளர்ந்து, எப்படியும் ஞானம் உலக ஞானம் என்று உண்டு, அதை பற்றி சொல்லலை, தேவத்திலேருந்து பிறப்பிக்கப்படுகிற ஒரு ஞானம். அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நாம் பெற்று நம்ம இந்த பூமியில் ஒவ்வொரு பாதையிலையும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஞானத்தை பெற்று ஆண்டவரிடத்துலேருந்து இப்படி எது சரி எது தவறு என்பதை பகுத்தறிந்து இதுதான் சரியான பாதை என்பதை கர்த்தர் காண்பிக்கும் பொழுது மனப்பூர்வமாக அதுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம முன்னாடி போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதை தான் நம்ம தேவ பிள்ளைகளாக நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு பாக்கியம். இதை நாம் அறிந்து கொள்ளாதபடி இக்னோரண்ட்டாகவே ஒரு கண்டுக்காத மாதிரியே நம்ம இருந்தோம் அப்படின்னா, நாம் ஒரு சிறு குழந்தையை போலவும், நாம் அநேக காரியங்களில் தவறான டெசிஷன் எடுக்கிறது போலவும், நம் மாம்சத்தின்படியாகவும் சுய சித்தத்தின்படியாகவும் நம் நிறைய காரியங்களை செஞ்சு முடிவில் பார்த்தா டேமேஜ் தான் இருக்கும். அதில் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்குள்ளார போய் சிக்கிறாதபடி நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஞானமாய் நடந்து கொள்வதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நீதிமொழிகள் 2வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் மிகவும் ஒரு பரிச்சயமான ஒரு பகுதி தான் இருக்கும். கண்டிப்பாக அது நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்தே படிக்கலாம். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்கிலீஷில் இருக்குது க்ரை அவுட் ஃபார் டிசர்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கு. வா என்று கூப்பிடுற டிசர்ட்மெண்ட்ன்றது ஒரு பகுத்தறியக்கூடிய ஒரு தன்மை. அதை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அப்படின்னு இருக்கு. அப்போ லிஃப்ட் அப் யுவர் வாய்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு இருக்கு. நான் இதில் புத்தி உள்ளவனாய் நடந்து கொள்வேன் வேண்டுமே ஆண்டவரே, அப்புறம் உம்முடைய எல்லைக்குள்ளார உமக்குள்ளார தான் நான் அசையணும். அப்படின்னா இந்த இடத்துல நான் புத்தி உள்ளனா நடந்து கொள்ளணுமே ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாருங்க, எனக்கு புத்தியை தாருங்க என்று புத்தியை சத்தமிட்டு அழைத்து ஞானத்தை வா என்று கூப்பிட்டு அதை எப்படி தேடணும்னு போட்டிருக்குன்னா, ஒரு வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறதை போல் தேடுவாயாகில் அப்படின்னு சொல்லியிருக்கு 4வது வசனத்தில். அப்போ இந்த ஒரு வேல்யூவை உணர்ந்தால் தான் நம்ம சம்டைம்ஸ் நம்ம உள்ளே வந்து நம்ம நிறைய ராங் டெசிஷன்ஸ் எடுத்து நம்ம லைஃப்பில் சில தவறு இருக்கக்கூடும். அப்போ தான் அந்த ரிசல்ட்டை பார்க்கும்பொழுது தான் உணர்வோம் நம்ம எவ்வளோ வந்து ஒரு மதியீனமான ஒரு ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து டெசிஷன்ஸ்லாம் எடுத்து இப்படிப்பட்ட ஒரு காரியங்களில் போய் ஒரு முடிவு அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு ரியலைசேஷன் வருது. நான் கர்த்தரிடத்தில் போய் ஞானமாக அன்றைக்கே கேட்டு நான் நடந்திருந்தேன் அப்படின்னா, அன்றைக்கி நான் ஆண்டவர்கிட்ட புத்தியை கேட்டிருந்தேன் அப்படின்னா நான் சரியான பாதையில் இருந்திருப்பேனே அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வரும்பொழுது இப்போ அடுத்து நம்முடைய இருதயம் எதுக்கு நேராக திரும்புது அப்படின்னா, நான் ஞானத்தை வேணும், எனக்கு ஞானம் வேணும், எப்படி தேடுறது போல் ஒரு வெள்ளியை தேடுறது போல் தேடக்கூடிய ஒரு இடம், புதையல்களை தேடுகிறதை போல ஒரு இருதயமாய் மாறுது. அப்போ இனி ஹியர் ஆஃப்டர் அப்படின்றது நமக்கு ஒரு குட் நியூஸ். நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்குது, தேர் இஸ் ஆல்வேஸ் அ ஹியர் ஆஃப்டர் அப்படின்றது. அப்போ நான் இனிமே நான் அந்த காரியத்தில் இவ்வளோ தவறி இருந்திருக்கேன், ஆனால் இனிமேல் நான் அப்படிப்பட்ட ஒரு தவறு செய்கிறோன்னா இல்லாதபடி ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், ஞானத்தில் குறைவாக இருக்கிறவன் தப்பு இல்லை, குறைவாக இருக்கிறது, ஆனால் நீ குறைவாக இருக்கிறவன் கர்த்தர்கிட்ட வந்து நீ எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நீ அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் உன்னை ஞானத்தினால் நிரப்பி இந்த சூழ்நிலையில் ஞானமாக நடந்து கொள்றதுக்கு அவர் உதவி செய்வார் அப்படிங்கிற ஒரு பங்கை நம்ம படிக்கிறோம். அப்போ 4வது வசனத்தில் படிக்கிறது போல் அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறதை போல் தேடுவாயாகல், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்றைக்குமே சத்தியம் இருபுறம் கருக்குள்ள ஒரு பட்டயம். அது எந்த நேரத்தில் எந்த பக்கத்தை எப்போ யூஸ் பண்ணணுமோ அதை தான் யூஸ் பண்ணணும். அநேக காரியங்களில் நம்ம எப்போ சூழ்நிலைகள் நிமித்தம், அநேக டாக்டரின்ஸ் நிமித்தம், அநேக சில மனுஷர்கள் நிமித்தம் நம்ம எப்போ டாஸ் பண்ணப்படுவோம் அப்படின்னா, அவங்களுக்கு சில சமயம் தங்களுக்கு சாதகமாக இருக்கும்படியாகவோ இல்லை மாம்சத்தின்படியாக கூட சிலர் வசனத்தை கூட பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்துலையும் இருப்பாங்க. ஆனால் நம்மளோ எப்பயுமே ஒரு தெளிவான ஒரு ஆவி உடையவர்களாய் நமக்கு ஆண்டவர் ஆவி பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து போட்டிருக்கு. அவர் எப்படிப்பட்ட ஆவியுடையவர்? தெளிந்த புத்தியின் ஆவியுடையவர் நம்ம போட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஆவியுடையவரை நாம் பெற்றிருக்கு, ஆவியானவரை நாம் பெற்றிருக்க எல்லா காரியங்களும் நம்ம தெளிந்த புத்தியோடு நடக்கிறது தான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஒரு பங்கு. அப்போ எப்படிப்பட்ட நிறையா காரியங்கள் நிமித்தம் வரும் பொழுது இதுதான் சரியான பங்கு. இப்போ நான் சத்தியத்தையே எடுத்தாலும் இந்த சூழ்நிலையில் என் தாய் தகப்பனை நான் கனம் பண்ணணும்,
என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நான் தாய் தகப்பனை கனம் பண்ணக்கூடிய ஒரு பங்கு என் வாழ்வில் என்றைக்குமே மாறக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு சமயம் என் தேவ சித்தத்திற்கு மாறாக, தேவ சித்தம் தேவனுடைய பாதைக்கு மாறாக என் தாய் தகப்பன், என் அன்பிற்குரிய நான் கனம் பண்ணக்கூடிய ஒரு தாய் தகப்பன் என்னை மாறாக நடத்தும்படியாக என்னை நடத்த விரும்பினார்கள் என்றால், இல்லை இதை செய் என்று கட்டளையிட்டார்கள் என்றால், அந்த இடத்துல நான் என்னுடைய இந்த நேரத்தில் எனக்கு என்ன தேவைன்னா, நான் எப்படி நடக்கணும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் எனக்கு ஞானம் வேணும், இந்த சூழ்நிலையில் எனக்கு புத்தியாய் நடந்து கொள்ளணும், ஞானமாக நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வெள்ளியை தேடுறது போல, ஒரு புதையலை தேடுறது போல கர்த்தர் இடத்துல போய் தேடுவோமானால், ஆண்டவர் நமக்காக அவ்வளவான ஞானத்தை நமக்காக சேர்த்து வச்சிருக்கிறார். நீதிமானுக்காகவே சேர்த்து வச்சிருக்கிற அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நான் நீதிமானாய் வாழ்ந்துட்டு கொண்டிருக்கிற நாம் இந்த சூழ்நிலையில் உனக்காக அந்த ஞானத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்லி அந்த ஞானத்தை அவர் எடுத்து கொடுப்பார். இந்த சூழ்நிலையில் தகப்பனையும் தாயும் வெறுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பங்குன்னா உடனே அதை வார்த்தையின்படி எடுத்து தகப்பன் தாயெல்லாம் நான் வெறுக்கிறேன்னு சொல்கிறது கிடையாது. இந்த சூழ்நிலையில் கர்த்தரின் சித்தம் எனக்கு முதலாவது இருக்கிறனால அதற்கேற்றபடி நான் ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியது இருக்கிறனால என் தாய் தகப்பனை கனம் பண்ணுகிற பங்குலேருந்து நான் மாறக்கூடாது. அதே சமயத்தில் இந்த சமயத்தில் தேவ சித்தம் எதுவோ அதை தான் நான் செய்யணுங்கிற ஒரு பங்குலையும் நான் கேர்ஃபுல்லாக எடுக்கிறேன். இது ஒரு உதாரணம். இப்படி தான் அநேக காரியங்களில் சத்தியத்தையே நம்ம சரியாக படி எடுத்துக்கொள்ளாத பட்சத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் டாஸ் பண்ணப்பட்டுட்டே எப்படி ஒரு காயினை டாஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்ம மேலும் கீழே மாறி அலைப்பாயப்பட்டு லைஃப்பில் ரொம்ப டயர்டாகக்கூடிய ஒரு இடத்துல போய் முடிஞ்சிடும். ஆனால் இது கர்த்தரையே சார்ந்து வாழக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஞானத்தை நான் தேடக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, கண்டிப்பாக நமக்கு ஞானத்தை தேவையான அந்த நேரத்தில் உனக்கு எந்த ஞானம் தேவையோ அதை கர்த்தர் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும் பொழுது அதனுடைய விளைவு பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமாகவும், அது நிமித்தம் எப்படி எந்த தாயை சொன்ன ஒரு காரியத்தை நான் அந்த நேரத்தில் தேவ சித்தத்திற்காண்டு மறுத்தேனோ, அந்த தாய் கொஞ்ச நாளில் நான் செஞ்ச அந்த பங்கையே கூட நல்ல வேளை நீ அன்றைக்கி நீ செஞ்ச ஒரு பங்கு ரொம்ப சரியான பங்கு அப்படின்ற ஒரு பங்கில் மென்றுவாங்க. அவங்களும் ரசிக்கப்படுவாங்க. அவங்களும் ஆத்மா ரசிக்கப்படுற ஒரு இடத்துக்கு வரும் பொழுது அந்த ஞானத்தின் பிள்ளையாகிய அந்த இடத்த பார்க்கும் பொழுது இது தேவனிடத்துலேருந்து பிறந்த ஒரு ஞானம் அப்படின்றத நம்ம இதயத்தில் ஆழத்துலேருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு தெளிந்த புத்தி உள்ளதாக வாழ்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு விரும்புகிறார். இங்கே நம்ம பார்க்குறோம் 5வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து அப்படின்னு இருக்கு. ஏன்னா ஞானத்தின் ஆரம்பமே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு நம்ம படிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று உணர்ந்து, ஏன்னா நம்ம டக்குன்னு ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது எது ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோன்றது கிளியராக காமிச்சிருவார். உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அப்படின்றது இங்கிலீஷில் ஃபார் த லார்ட் கிவ்ஸ் விஸ்டம். தி லார்ட் கிவ்ஸ் விஸ்டம் அப்படின்னா வேறு எதுவுமே விஸ்டம் கொடுக்கணும் இல்லை, ஆண்டவர் தான் விஸ்டம் கொடுக்க முடியும் நமக்கு. அப்போ கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்குறோம். அது இங்கிலீஷ்லேயும் அழகாக இருக்கும். அதாவது ஃபார் த லார்ட் கிவ்ஸ் விஸ்டம், ஃப்ரம் ஹிஸ் மவுத் கம்ஸ் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நமக்குள்ளார அந்த புத்தியை தரதும் அந்த அறிவை தரதும் கர்த்தர் தான் தர முடியும். ஆனால் நம்ம கர்த்தர்கிட்ட போகிறதும் நம்ம கேட்குற இருதயத்தையும் நம்ம தேடக்கூடிய ஒரு இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. அதனை இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட நெருங்கும் பொழுது அவர் எனக்கு இந்த சூழ்நிலையில் இதுதான் சரி, இது கரெக்ட் அப்படின்ற ஒரு தெளிந்த புத்தியும் நமக்கு ஆண்டவர் தர்றார். அவர் 7வது வசனத்தில் படிக்கிறோம், அவர் நீதிமான்களுக்கென்று மெயின் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் அப்படின்ற ஒரு பங்கு பார்க்குறோம். அடுத்து 9வது வசனத்தில், நம்ம இப்படி செய்யும் பொழுது அநேக நேரம் நமக்கு ஞானம் இல்லாமல் நடக்கும் பொழுது வெளியே ரிசல்ட்டை பார்க்கும்போது ஒரு அநீதியை அநீதி நடந்துருச்சே நம்ம நிமித்தம் அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட்டுக்குள்ளார தான் நம்ம திரும்ப போய் முடியும். ஆனால் ஆண்டவர் இடத்துலேருந்து போகிற பங்கில் போகும் பொழுது நம்மளால் ஒன்று உறுதியாக சொல்ல முடியும், ஆண்டவர் கிட்ட இருந்து ஞானத்தை பெற்று நம்ம வாழ்ந்து போகும் பொழுது அப்பொழுது 9வது வசனத்தில் நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்ளுவாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆண்டவருடைய ஞானம் அப்படிப்பட்ட ஒரு தெளிந்த புத்தியின் படியாய் நடக்கக்கூடிய அதனுடைய விளைவோ பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அந்த இமீடியட்டாக தெரியாது. ஃப்ரூட் வர்றது என்றைக்குமே ஒரு பழம் வர்றது உடனே வேர் விட்ட உடனே டக்குன்னு பழம் வராது. வேர்லேருந்து துளிர் விடுது, செடியாக மலருது, அப்புறம் வளர்ந்து அது கேட்ட நரிஷ்மெண்ட்லாம் கடைசியில் ஒரு ஃப்ரூட்டாக வெளியே வருதா, அந்த ஃப்ரூட்டை பார்க்கும்பொழுது தான் தெரியுது, ஓ இதுதான் கர்த்தரிடத்துலேருந்து வந்த ஞானத்தின்படி நான் நடந்ததுனால என்னுடைய கடைசியில் விளைவின் கனியை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம். எந்த சில காரியங்களை என் மனைவி இவ்வளவு நாளாக ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறத அவங்க அப்போ அந்த டைமில் அவங்க ரிஜெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ அவர்களும் அந்த வழியை அறிந்து கொண்டு தேவனுடைய பாதையில் நிற்கும் பொழுது அது அழகான ஒரு கனியாக வெளியே பார்க்குறது உண்மையிலே ஒரு இன்பமான ஒரு அனுபவம். இதை நம் லூக்கா 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். லூக்கா 7:35 வசனம். அப்போ ஆண்டவர் அங்கே முன்னாடி சொல்கிறதே எப்படி சொல்கிறாருன்னா 31 ஆரம்பிக்கிறாரு. 31 நம்ம படித்தோன்னா, பின்னும் கர்த்தர் சொன்னது, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன், இவர்கள் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள், சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை,
உங்களுக்காக புலம்பினோம் நீங்கள் அளவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் நம்ம ஆப்போசிட் சைட்லேருந்து வர நிறைய காரியங்கள் வந்து கர்த்தருடைய வழிகளில் சீராக நடக்காமல் இருக்கும் பொழுது சம்டைம்ஸ் ஈவன் கிறிஸ்தவர்கள் கூட சம்டைம்ஸ் நம்ம இடத்துல வந்து நான் உனக்கு இதை பண்ணோம் நீ ஏன் இதை செய்யலை, நான் உனக்கு குழல் ஊதுனே நீ ஏன் ஆடலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அவங்க சொல்கிறபடியே நம்ம போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இடம் வரும்பொழுது அவங்க ஒரு உண்மையான ஒரு சீஷத்துவத்தில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவன் என்றைக்குமே நல்ல ஆலோசனையை கொடுத்து கர்த்தர் இடத்துல போகணும்னு சொல்லி தான் அனுப்புவான். கொடுத்து கர்த்தர்கிட்டேருந்து பெற்று இது சரியான வழி என்று அந்த மனுஷன் எடுத்து போகிறத பார்க்கும்பொழுது உண்மையிலேயே ஒரு சந்தோஷம் ஏற்படுது. ஆனால் அப்படி இல்லாதபடி இந்த சந்ததியை குறித்து அவர் சொல்கிறாரு. அவர் அங்கே 32 சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து உங்களுக்காக குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம் நீங்கள் அளவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். எப்படி எனில் யோவான் ஸ்நானகன் அப்பம் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் வந்தான், அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்கிறீர்கள். மனுஷகுமாரன் அவனை யாரோ யோவான் ஸ்நானகன் வந்து திராட்சரசம் குடிக்கல புசியாதவனாக இருக்கும் பொழுது அவனை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா அவன் பிசாசு பிடித்திருக்கிறான்னு சொல்லி அதுக்கேற்ற ஒரு காரணம். அப்போ அடுத்து ஆண்டவரை சொல்கிறார், மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியன் அப்படின்னு சொல்கிறீங்க. மதுபான பிரியருமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு சில காரியங்கள் கர்த்தரே சார்ந்து நடக்கும் பொழுது ஆனாலும் அவர் சொல்கிறாரு ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார் 35வது வசனத்தில். பட் விஸ்டம் இஸ் ஜஸ்டிஃபைட் பை ஆல் ஹர் சில்ட்ரன். அப்போ ஞானத்தினால எடுத்து ஞானத்தின் நிமித்தம் ஒரு சில காரியங்கள் எடுக்கும் பொழுது அந்த ஆண்டவர்கிட்டருந்து பெற்ற ஞானத்திலிருந்து வரும் பொழுது அது கடைசியில் எப்படி ஜஸ்டிஃபை ஆகப்படுது அப்படின்னா அதனுடைய கனிகள்னால தான், அதோட சில்ட்ரன். அதை 35 படிக்கிறது போல் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் அப்படின்ட்டு அந்த ஞானத்துக்கு கடைசியில் ஒரு பிள்ளை ஒன்று உண்டாகும். அந்த ஞானத்தின்படி நம்ம எடுக்கும் பொழுது எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு கன்சீவ் ஆகி அவங்க வந்து கடைசியில் ஒரு 10 மாதம் கழித்து ஒரு குழந்தையை பெற்கிறாங்களோ அதே மாதிரி அது ஒரு ஞானத்தில் நம்ம ஞானமாக நடக்கிற ஒரு பாதைக்கு ஒரு ரிசல்ட் உண்டு, ஒரு குழந்தை உண்டு. அதன் பிள்ளைகள் எல்லாவற்றினாலும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இதைத்தான் கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிற ஒரு பங்கு. நாம் எந்த சூழ்நிலையிலையும் மனுஷனுடைய ஒப்பீனியன்ஸ்லாம் கேட்டு ரொம்ப டாஸ் பண்ணப்பட்டு போயிடாதபடி கர்த்தருக்குள்ளாக இருந்து இந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ணணும், இந்த சூழ்நிலையில் உன் மனைவி உனக்கு தேவசித்தத்திற்கு அகைன்ஸ்டாக உனக்கு காரியங்களில் உன்னை நடத்த விரும்புகிறான் அப்படின்னா இந்த சூழ்நிலைகளில் நீ நோ சொல்லி பழகணும். எப்படி அங்கே அனனியா சஃபரியா குறித்து பார்க்கும் பொழுது சஃபீராட்ட கேட்கும் பொழுது நீ ஏன் உன் கணவன் சொன்னதை அக்ரி பண்ணன்றது தான் அங்கே ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அப்போ நான் ஏன் ஒரு கர்த்தர் சித்தத்துக்கு மாறாக ஏன் ஒரு காரியத்தை பொய் சொல்லு, ஒரு தீமை செய், பாவம் செய் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்திற்கு நம்ம மறைச்சி வச்சுருவோம் அப்படின்ற பாவத்திற்கு நீ ஏன் உடன்பட்ட அங்கன்றது தான் அவர் கேட்குறார். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஞானமானது எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் தெளிந்த புத்தியோடு நான் எப்படி ஒரு வெள்ளியை தேடுகிறது போல ஒரு புதையலை தேடுகிறது போல நான் ஞானத்திற்காகவும் புத்திக்காகவும் கர்த்தர் இடத்துல கேட்கும் பொழுது நாம் பரிசுத்தாவின் மூலமாய் அப்படிப்பட்ட தெளிந்த புத்தியை நாம் பெற்று ஒவ்வொரு காரியங்கள்லையும் நம் தெளிந்த புத்தி நிமித்தம் நம்ம டெசிஷன்ஸ் எடுப்போம். அந்த எடுக்கிற நிமிஷத்தில் நமக்கு நிறைய அகெயின்ஸ்டாக வரக்கூடிய காரியங்கள் அநேகர் மூலமாக கூட வரும். ஆனால் நீ கர்த்தருக்கு முன்பாக நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது கடைசியில் அந்த பிள்ளைகளினால் இது எல்லாமே ஜஸ்டிஃபை பண்ணப்படும். இது எல்லாமே தேவனுடைய ஞானத்து நிமித்தம் பிறக்கப்பட்டது என்பது அது கடைசியில் வெளி வருகிற அந்த 10 மாதம் கழித்து பிறக்கிற அந்த குழந்தை நிமித்தம் அது திஸ் இஸ் த விஸ்டம் ஃப்ரம் காட், இது பரத்திலிருந்து உண்டான ஒரு ஞானம் என்பது நம்ம இதயத்தில் ஆழமாக அது ஊர்ஜிதப்படுத்தப்படும். இதை கடைசியாக ஒரு வசனம் வாசித்து முடிக்கிறேன். அதாவது 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 14 20வது வசனம். இது வந்து ஒரு அந்நிய பாஷை குறித்து சொல்லக்கூடிய சத்தியத்தில் வரும்பொழுது பவுல் இந்த இடத்துல சொல்லுவார். ஆனால் இதை கவனிச்சிங்கன்னா சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாக இராதிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். பேப்ஸ் அப்படின்னு இருக்கு, ஒரு குழந்தை பேபியை போல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு புத்தியில் நீங்கள் வந்து குழந்தைகளாக இராதிருங்கள், துர்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அப்போ என்னுடைய லைஃப்பில் நான் எப்படி இருக்கணும், துர்குணத்திற்கு நான் குழந்தையாக இருக்கலாம், புரிந்து கொள்வதற்கு தான் நான் குழந்தையாக இருக்கக்கூடாது. துர்குணம்ன்றது மேலிஸ்ன்றது இங்கிலீஷில் போட்டிருக்கு. மேலிஸ்ன்றது என்னென்னா ஏதோ விஷ் டு ஹர்ட் அதர்ஸ், அதான் அதோட மீனிங். மேலிஸ்ன்ற பாவத்திற்கு அர்த்தம் என்னென்னா விஷ் டு ஹர்ட் அதர்ஸ். யாரையாவது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம பேசுகிறது கரெக்டான வார்த்தையாக கூட இருக்கும், ஆனால் அந்த விதத்தில் நம்ம பேசுகிற வார்த்தையில் சரியான பாவம் இல்லாத வார்த்தையில் கூட இருக்கும். ஆனால் அதில் பின்னாடி இருக்கிற இன்டென்ஷன் பார்த்தா அதில் இந்த வார்த்தை சொல்லும் பொழுது அவங்க லைட்டாக குத்தப்படுவாங்க, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அந்த காரியம் இருக்கே. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீ குழந்தையாக இருந்துக்கும். ஆனால் என்றைக்குமே எதில் நீ தேறினவனாக இருக்கணும்னு விரும்புகிறாருன்னா நீ புத்தியில், நீ ஞானத்தில்,
புத்தியில் நம்ம என்றைக்குமே அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்றைக்குமே நம்ம தேறினவனா வாழ்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட அதோட சோர்ஸ் யார் அப்படின்னா தேவன் மட்டும்தான். அதை தான் நீதிமொழிகளாக நம்ம தியானித்தோம். எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, க்ரை அவுட் ஃபார் டிசர்ன்மெண்ட், வா என்று ஞானத்தை கூப்பிடுவோம். புத்தியை நம்ம தேடும் பொழுது கண்டிப்பாக ஒரு புதையலை தேடுறது போல நம்ம தேடும் பொழுது அந்தந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஞானத்தையும் புத்தியையும் பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையும், அந்த ஞானத்தின் கனிகளை ருசித்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையும், என்றைக்குமே அதை உண்மையிலே ஒரு என்ஜாய்மெண்ட் தான். அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்து இதன்படி நம்ம நடந்து ஞானத்தின்படி நம்ம நடந்து அவுட்புட்டை வெளியே பார்க்கும் பொழுது அது என்றைக்குமே லேட்டாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஆனால் அப்படி வெளியே வரும்பொழுது அதை பார்க்கும்பொழுது அவ்வளவு சந்தோஷம் நம்ம இதயத்தில் பொங்கி இருக்கும். அன்றைக்கி ஆண்டவர் எனக்கு ஞானமாய் எடுக்க சொன்ன அந்த டெசிஷன், இன்றைக்கி நான் அழகான ஒரு குழந்தையாக, அந்த ஞானத்தின் குழந்தையாக இன்னொரு ஆத்மாவின் ரட்சிப்பை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. இல்லை இந்த சூழ்நிலையில் நான் கர்த்தருக்கு நீதியாக நடக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியமான ஒரு இடத்துல தான் அது என்றைக்குமே போய் விடும். அப்படிப்பட்ட ஞானமுடையவர்களாகவும் புத்தியுள்ளவர்களாகவும் ஆண்டவர் நம்ம எல்லோரும் சபையாய் ஒவ்வொருவரும் யார் ஒருத்தர் தவறாமல் எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு இவ்வளவுதான் என்று ஒரு முட்டுக்கட்டை போடுகிற ஒரு பகுதி என்று இல்லாமல் எந்த சூழ்நிலையிலையும் அவர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்து நம்மை இன்னும் அதிகமாய் அவருக்குள்ளாக நாம் முன்னேறி செல்லுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக தேவன் நடத்துகிறவர். எனவே நாம் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு கைவிடப்பட்டது போன்றோ என்று இல்லாமல் நாம் எப்போதும் அவரிடத்திலே சேர்ந்து நாம் அவருடைய வெளிச்சத்தை பெற்று முன்னேறி செல்லுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக தேவன் நம்மை வைத்திருக்கிற அந்த மேலான வாழ்க்கைக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த லூக்கா 7வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறது போல அங்கே சில ஜனங்கள் குறை கூறுகிறது போல சில காரியங்களை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு பகுதி என்று இருந்தாலும் அதிலே ஒரு குறை சொல்லுகிறது போல இருக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய பகுதி என்று வரும்போது அதிலே அது போன்ற ஒரு காரியங்களுக்கு நேராக வரும்போது நாம் இந்த நீதிமொழிகள் 2வது அதிகாரத்திலே படிக்கிறது போல, அப்பொழுது கர்த்தருக்கு 5வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அதுபோன்ற ஒரு காரியங்கள் வரும்போது என்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து என்னுடைய சுய ஞானத்தின்படி என்னுடைய எமோஷன் படி சில காரியங்களை நான் இதை கையாண்டு விடுவேன் என்று தெய்வ பயத்தை தள்ளி வைத்துவிட்டு நான் அதற்குள்ளாக இறங்கிவிட்டேன் என்றால் அங்கே முடிவதென்பது ஒரு மிகவும் அந்த ஞானத்தின்படி சென்று பிறக்கிற ஒரு பிள்ளை என்று இருப்பது போல, நான் சுயமாக சென்ற காரியத்தின் பலனாக அதிலே என்னுடைய சுயத்தின் கிரியை நான் சுதந்திரிக்க நேரிடுகிற ஒரு பகுதியை பார்க்க முடியும். எனவே அப்படி இல்லாமல் அந்த சூழ்நிலையிலே தெய்வ பயத்தோடு தெய்வ ஞானத்தை நான் ஒரு புதையலை போல தேடி அந்த ஞானத்திற்கு செவி கொடுத்து அந்த ஞானத்தின் வழியிலே நடக்க விரும்புகிறேன். அப்படி கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைந்து கர்த்தர் தருகிற ஞானத்தை அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்பதை போல அவரை அந்த சூழ்நிலையிலே அவரை தேடி அவரிடத்திலிருந்து அந்த ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தின் வழியிலே ஞானத்தின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அதிலே நடக்க தேவன் உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் அந்த 9வது வசனத்திலே படிக்கிறது போல, அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல வழிகளையும் அறிந்து கொள்வாய். அதுபோன்ற ஒரு சூழ்நிலையிலே நான் என்னுடைய சொந்த இடத்திற்கு, சொந்த ஞானத்திற்கு, என்னுடைய சொந்த புத்திக்கு நான் இடம் கொடுத்தேன் என்றால் நிதானம் என்பது இல்லாமல் வேகமாக என்னுடைய சுயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு ஆத்திரத்திற்கு தான் நான் இடம் கொடுத்து விடுவேன். ஆனால் நான் தேவனிடத்திலே அந்த இடத்திலே தெய்வ பயத்துக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாம் பார்க்கிறது போல தேவன் அந்த இடத்திலே ஒரு ஞானத்தை கொடுத்து அவருடைய ஞானத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது அங்கே இந்த 9வது வசனத்திலே படிக்கிறது போல ஒரு நீதியும் நியாயமும் ஒரு நிதானமும் சகலமும் அவருடைய வழியின்படி நடக்கிற ஒரு வழிக்கு நேராக தேவன் நடத்துவார். அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை சுதந்திரித்து வாழ விரும்புகிறேன். தேவன் அப்படி சுதந்திரித்து வாழ உதவி செய்வார் நான் நம்பிக்கை இருக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவன் சகோதரர்கள் மூலமாக பேசின வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஞானம்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷங்கிட்ட, அதாவது உலக அறிவுன்னு ஒன்று இருக்குது. ஞானம்ன்றது கர்த்தர்ட்ட மட்டும்தான் இருக்குது. கர்த்தர் அவருக்கு பயந்தவர்களுக்கு மட்டும்தான் அதை வெளிப்படுத்துகிறாரு.
அந்த ஞானன்றது அநேக காரியங்கள்லேருந்து இதில் நம்ம வாட்ச அந்த 2வது அதிகாரத்திலே வந்துட்டு பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உன்னை விடுதலையாக்கும் அப்படின்றத போட்டிருக்கும். துன்மார்க்கருடைய வழியிலேருந்து, மாறுபாடான சிந்தனையில் இருக்கவங்கலேருந்து உன்னை விடுதலையாக்கும், பரஸ்திரியிட்டேருந்து உன்னை விடுதலையாக்கும், அப்புறம் உன்னோட வீடு சபையானவர்களோட பூமியுள்ள நீ வாசம் செய்வன்ற மாதிரியான அந்த ஆசீர்வாதங்கள்லாம் பின்பகுதியில் இருக்கும். அது நான் நிறைய ருசிச்சிருக்கேன். அது கர்த்தருடைய ஞானம்ன்றது அநேக நேரங்கள் எப்படின்னா மனுஷங்களோட பார்வையில் அது வந்துட்டு இது முட்டாள்தனமான ஒரு வழியில் போகிறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம பின்னாடி படித்தது மாதிரி அந்த குழந்தையை பார்க்கும்போது, லூக்கால படித்தது மாதிரி அந்த குழந்தையை பார்க்கும்போது அது அவ்வளோ சந்தோஷமாக நம்மளுக்கு இருக்கும்னு நம்ம கேட்டது மாதிரி தான் அநேக காரியங்கள் என்னோடய வாழ்க்கையை நான் ருசிச்சிருக்கேன். அது முக்கியமாக ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். ஒன்று, அந்த நான் ஒரு 10 வருஷத்துக்கு நான் அநேக முறை சொன்னதான், ஒரு சபையில் இருந்துட்டு அந்த சபை தான் என்னோடய ஆதாரமாகவே இருந்தது. என்னோடக்கும் என் பிள்ளைகளுக்கும் உலக ரீதியான விஷயங்களுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்துட்டு என்னோடய ஆதாரமே அதுதான். என்னை பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து நான் சத்தியத்தின் நிமித்தம் நான் வெளியே போகணும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது கர்த்தர் வந்துட்டு அதுக்கு ஒரு 3 மாதத்துக்கிட்ட ப்ரேயர் பண்ணேன். கர்த்தர் ரொம்ப தெளிவாக நீ வெளியே போ அப்படின்றத என்கிட்ட பேசினோடனே நான் கிளம்பும்போது உண்மையிலே என்கிட்ட பதில் இல்லை. என் மனைவி என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு எப்படி, அவங்க கேட்டது ரொம்ப பேசிக்கான ஒரு கேள்வி தான். நாளைக்கு காலையில் எப்படி சாப்பிடுவோம் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படின்றதான் அவங்க கேட்ட கேள்வி. அதுக்கு என்கிட்ட சொல்கிறதுக்கு பதில் இல்லை. ஆனால் வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு இன்றைக்கி என்ன கர்த்தரை வச்சுருக்கனால இப்போ உலக காரியங்கள்லேயே நான் பார்த்தேனாலும் ஆவிக்குரிய காரியங்கள் அநேகத்தில் ஆசீர்வதிச்சிருக்காரு. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ அதே பாஸ்டர்கிட்ட போனேன். நான் போய் ஒரு புக்கை கொடுக்குறதுக்காக போகும்போது அந்த நேரத்தில் ஒரு வேளை நான் உங்களை காயப்படுத்தியிருந்தேன்னா மன்னிச்சிருங்கன்னு நான் அவங்கள்ட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை நீங்கள் போனது ரொம்ப சரி, ஒருவேளை நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அடுத்த 3 மாதம் கழிச்சு என்னால் உங்களுக்கு தரவே, நான் மாதம் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த உதவியை கூட என்னால் கொடுத்துருக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அதுவாக இருக்கட்டும். அப்புறம் இங்கே நம்மளுடைய சபையில் ஒரு காரியம் ஒன்று, ஒரு புயல் ஒன்று வீசும்போது நான் கர்த்தர்கிட்ட போனேன். கர்த்தரை என்கிட்ட வந்து நீங்கள் இருன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடியே நிறைய பழகுனதுனால இதில் அங்கே நிற்க முடிஞ்சுச்சு. அந்த நேரத்தில் எனக்கு நிறைய எவிடன்ஸ் எல்லாம், ஒரு சில நேரங்களில் எனக்கு எவிடன்ஸ் எல்லாம் என் கண்மணி போது நான் அதை அவாய்ட் தான் பண்ணேன். நான் அப்போ கர்த்தர்கிட்ட சொன்னது, ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய வார்த்தை மட்டும்தான் எனக்கு ஆதாரமாக இருக்கணும், வேறு எதுவுமே எனக்கு வேணான்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் இன்றைக்கி என்னுடைய குடும்பம் எவ்வளோ பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதாவது என்னோடய பிள்ளைகளை குறித்து, அதுவும் முக்கியமாக மூத்த பையனை குறித்து எனக்கு கொஞ்சம் ஒரு பாரம், துரிதமாக ரசிக்கப்பட்டணும். நான் உலகத்தில் நான் உள்ளே போன விஷயங்களுக்குள்ளெல்லாம் அவன் போயிட்டு வெளியே வரணுன்ற எனக்கு விருப்பம் இல்லை. அவன் துரிதமாக ரசிக்கப்படணும்னு நான் சொல்லும்போது கர்த்தர் என்கிட்ட அடிக்கடி சொல்கிறது வந்துட்டு, அவனுக்கு முன்னாடி இடரலை வச்சிடக்கூடாது, அதில் ஜாக்கிரதையாரு அப்படின்றது தான் சொல்கிறாரு. அந்த இடரல்னு நான் யோசிக்கும்போது, நான் ஒரு சில விஷயத்தை கர்த்தருக்குன்னு நான் அவனுக்கு ஆயத்தப்படுத்தி வைக்கணும்னு நான் நினைக்கும் போது முக்கியமாக நான் பார்க்குறது வந்துட்டு ஒரு சபை அப்படின்ற ஒரு இடத்த தான் வரேன். ஒரு நல்ல சகோதரர்கள் நல்ல இடத்துல இருக்கும்போது நான் என்ன வச்சுருக்கீங்க, அதே சபையில் என் பிள்ளை இருக்குது, எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு நான் கர்த்தர்ட்ட அநேக முறை சொல்லியிருக்கேன். அந்த ஞானம், இந்த ஞானம் வந்துட்டு நம்ம நார்மலாக நம்ம ஏற்கனவே பேசின சகோதரர் கூட சொன்னது மாதிரி, நான் வந்துட்டு என்னுடைய அறிவின்படி நான் பேசும்போது அது அநேகரை துக்கப்படுத்திடும், அநேகரை காயப்படுத்திடும், அநேகரை இடரலாக கூட கொண்டு போய் நிறுத்திடும். அதுவும் குறிப்பாக சபைக்குள்ளே வரேன் அப்படின்னா அது ரொம்ப ஜாக்கிரதையான வார்த்தைகளாகவே இருக்க வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு ஏன்னா இந்த சிறியவர்களுக்கு இடரல் உண்டாக்குறோன்னே கழுத்தில் எந்திர கல்லை கட்டி ஆழத்தில் போடணும்னு சொல்லி கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அது இடரல்ன்றது அவ்வளோ மோசமான ஒரு காரியம். என்னோடய வார்த்தைகளில் இடரலை உண்டாக்கிட முடியும். அப்படி இல்லாமல் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே என்னோடய வார்த்தையில் இருக்க ஒரு உறுப்பு கூட உங்களுடைய வார்த்தையின்படி இருக்கணும்னா, உங்களுக்கு பிரியமில்லாத ஒரு உறுப்பு கூட என்னோடய வார்த்தையில் சேர்ந்துறவன் நான் ஜாக்கிரதையாக இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அநேக முறை நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். அப்படி இது வரைக்கும் நான் அப்படி தான் கர்த்தர் நடத்திட்டு வந்திருக்காரு. நான் பயங்கர பர்ஃபெக்ட், கர்த்தர் சொல்கிற தவிர வேறு எதுவும் நான் பண்ணதில்லைன்னா நான் சொல்ல வரல. ஆனால் அந்த விஷயங்களெல்லாம் நான் ருசித்ததுனால தான் இந்த ஞானத்தில் இன்னும் நான் முன்னேறணும். எனக்கு என்னுடைய அறிவுப்படி நான் பார்க்க விரும்பலை. என்னோடய சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும் செய்ய ரெடி, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நான் கேட்ட அந்த ஞானத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் அதிகமாக அந்த ஞானத்தை மட்டும் என்னுடைய அறிவு மொத்தமாக, ஏற்கனவே ஒரு தடவை நான் சொல்லியிருந்தேன், எனக்கு அறிவே இல்லாமல் போயிட்டால், எனக்கு மூளையே இல்லாமல் இருந்துட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய ஞானத்தின்படி நடக்க எனக்கு அது உதவி செய்யும்னு விரும்பியிருக்கேன். கர்த்தர் எனக்கு இன்னும் அதிகமாக அதில் முன்னேறி செல்ல உதவி செய்வார்னு நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதரர்கள் சொன்ன மாதிரி டிசர்ன்மெண்ட், பகுத்தறிகிற தன்மை. நான் ரசிக்கப்பட்ட புதுசில் இந்த பகுத்தறிகிற தன்மை எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஒன்று யோசிக்கிறேன்னா இது நான் யோசிக்கிறேன்னா இல்லை இது ஆண்டவர் சொல்கிறாரா அப்படின்ற ஒரு பேசிக் டிசர்ன்மெண்ட். அதிலிருந்து எல்லாமே எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவும் ஒரு கஷ்டமாகவுமே இருந்தது. எல்லா சூழ்நிலைகளையும் பற்றி யோசிப்பேன், உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் பற்றி யோசித்து இதில் கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்னு தேடிட்டு இருப்பேன். இல்லை ஒரு பர்சனலாக எனக்கு யாராவது ஒருத்தர் செய்கிறதில் கூட
இது கடவுளையும் அனுமதிக்கிறாரு, இதை கூட அவர் பார்க்க மாட்டாரா அப்படின்னு ஒரு திருப்பி அதை ஒரு ஞானமாக அதை வந்து பகுத்தறிந்து அதுக்கு ஆண்டவர் என்ன நமக்கு உத்தரவு சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அதில் நடந்து செல்லணுங்கிற இருதயம் எனக்கு இருந்ததில்லை. அதனால் எப்போவுமே ஒரு குழப்பத்திலே இருந்துகிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு இந்த சங்கீதம் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு உதவியாக இருந்தது. மீன்ஸ் அந்த குழப்பங்களை தவிர்க்கிறதுக்கு. அது அந்த 131வது சங்கீதம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்மா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறாரு. அப்போ தான் என்னோடய பங்கை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் இருதயம் வந்து என்னால் சிந்திக்க முடியுங்கிறதுக்காக மேட்டுமையாக எவ்வளோ எவ்வளோ யோசிக்க முடியுமோ அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்குது. அதாவது தன் சுய புத்தியின் மேலே ரொம்ப சார்ந்து தேவன் மேலே ஒரு நம்பிக்கை இந்த சங்கீதம் முடியும் போது அப்படி தான் முடியும். இது முதல் என்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக அப்படின்னு சொல்லி முடியும். ஒரு நம்பிக்கை இல்லாமல் என்னோடய சுய அறிவிலேயே அதை எப்படி சமாளிக்கிறது, என்னோடய சுய அறிவிலேயே அதை எப்படி கொண்டு போய் முடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு மேட்டிமையான ஒரு இருதயமாகவும் ஒரு அமர பண்ணின ஒரு இருதயமாகவும், அதாவது எல்லாத்துலேயுமே மனுஷங்க என்னை ப்ரொவோக் பண்ணால் அதுக்கு ஈக்குவலாக என் சுயத்திலேருந்து திருப்பி பதிலடி கொடுத்து அந்த இதில் தேவனுக்காக காத்திருந்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய வழி இதில் என்னவாக இருக்கும்னு ஒரு பொறுமையாக தேவனிடத்தில் அதை இருந்து பெற்றுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கிற ஒரு இருதயமாக இல்லாமல் இருந்தது. எனக்கு இந்த வசனங்கள் படிக்கவே எனக்கு புரிஞ்சுது. அதிலேருந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் இதில் குறைவுள்ளவனாக தான் இருக்கேன். தேவன் அதை சரி பண்ணி இன்னும் ஞானத்தோடு எல்லா சூழ்நிலையும் நடந்து கொள்ள உதவி செய்வார். கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்வது அது ஞானத்தையும் அறிவையும் தரும் என்று பல இடங்களிலே அதை நீதிமொழியிலே வாசிக்கிறோம். அறிவு என்று சொல்வது இது மூளை அறிவையோ அவர் சொல்லவில்லை. குட் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல நிலம் என்று சொல்வது என்பது வேறு. மற்ற நிலம் என்று சொன்ன பகுதிகளெல்லாம் ஏன் நீங்கள் வளரவில்லை என்று கேட்டால் அது நான் போதுமான மண் இல்லை, அதெல்லாம் வளரவில்லை, அது ஒரு நல்ல அறிவை போல் தோன்றுவதா? எனக்கென்ன செய்வது, நான் பலவிதமான முள் என்னை நெருக்கி போட்டது, இந்த உலக கவலை, லௌகிக கவலை வந்து விட்டது, எனக்கு அது இழந்தேன், இது கஷ்டம், அது கஷ்டம், ஆகினால் நான் கனி கொடுக்கவில்லை. எல்லாம் அவர்களுக்கு எல்லாம் ஒரு காரணம் உண்டு. நான் என்ன செய்வது, நான் வழியருகே விதைக்கப்பட்டவன், ஆகவே எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை, அந்த பறவை வந்து என்னை பச்சித்து போட்டது, இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்வது என்னவென்று சொன்னால், நல்ல நிலம் அது நன்மையும் இட்ஸ் குட் அண்டர்ஸ்டாண்டிங். அது அந்த நல்ல நிலத்தை என்னவென்று வாசிக்கிறோம், நன்மையானதும் நல்ல அதை நன்றாக விளங்கி கொண்ட வேத வசனத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகின்ற ஒரு நிலம் இருக்கிறதே, அதுதான் இது போன்ற உலகத்துள்ள புத்தியை கேட்டுவிட்டு வெளியே கனி கொடுக்காமல் வழிகின்றார்களே, அதுபோல் அவர்கள் வாழ மாட்டார்கள். தே வில் ஹேவ் குட் அண்டர்ஸ்டாண்டிங். அவர் வேத வசனத்தை அவர்களுக்கு கிரகித்து உள்ளே கொண்டு வரும் பொழுது இட் க்ரோஸ் தேர், அங்கே வளர்ச்சி அடைந்து நாட் ஒன்லி த விஸ்டம், கனி கொடுக்குற அந்த ஞானத்திற்குரிய பகுதி மாத்திரமில்லாமல் தே வில் புட் அவே தட் ரீசனிங், தன்னுடைய மனதிலே வரக்கூடிய அந்த ரீசனிங் பவர், அது இதுதான் காரணம், அதுதான் காரணம், ஆகவே நான் வளரவில்லை என்று சொல்கின்ற மற்ற நிலம் இருக்கிறது, அதுபோல் அவர்கள் மாறிவிட மாட்டார்கள். அது ஏனென்று சொன்னார், த ஹார்ட் இஸ் குட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அது வேதவசனத்தை நன்றாய் நன்மையும் ஏற்றுக்கொண்டு நன்மையும் அறிவையும் அந்த புத்தியும் பெற்றுக்கொண்ட அந்த நல்ல நிலம், அதுபோன்றவர்கள் தான் they will withstand, அவர் நிலைத்து நின்று கனி கொடுப்பார்கள். இல்லை என்றால் there will be lot of going out, வெளியே போகிற அந்த ஜனங்கள் பதரை போல் அவர்கள் போய்கொண்டே இருப்பார்கள் என்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் they don't have that good heart, நல்ல இதயமாக இருந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட்டாக இருந்து புரிந்து கொள்வதில்லை. இவர்கள் இந்த ஞானத்தினுடைய இந்த பிள்ளைகளாக நடாமல் உலகத்தினுடைய அந்த அறிவை தான் வைத்திருப்பார்கள். எல்லோரும் நாம் இந்த மத்திய லூக்கா 7 வாசித்ததை போலவே இந்த சந்ததி என்று அதை சொல்லுவார். ஒரு சந்ததியை இந்த உலகத்தையே இந்த சந்ததி எதற்கு நான் ஒப்பிட்டு சொல்லக்கூடும் என்று வேதனையோடு அவர் கூறும்பொழுது, இந்த சந்தை வெளியிலே உட்கார்ந்து நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் புலம்பினோம் நீங்கள் அழவில்லை என்று சொல்லுகிற அந்த பிள்ளைகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்று, அந்த பிள்ளைகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்று அந்த சந்ததி பிள்ளைகளை குறித்து அவர் கூறுவார்.
இயற்கையான ஒரு சென்சுவல் அந்த உணர்வுக்கு உரிய ஒரு மக்களாய்த்தான் வாழ்கிறார்களே அல்லாமல் அதோட அண்டர்ஸ்டாண்டிங் ஞானத்தை கேட்டு அதன்படி வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவள் ஞானத்தின் பிள்ளைகளாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த சந்ததியின் பிள்ளைகளைப் போல் இருக்கிறார்கள். அதற்காக அவர் பவுல் அழுகிறவுடனே அழாது என்று அவர் சொன்னார். நீங்கள் மகிழ்ந்திருப்பவருடைய மகிழ வேண்டாம் என்று அவர் சொன்னார். அதை அவர் சொல்லவில்லை. தேட் இஸ் அனதர் திங். அது எல்லோருக்கும் உரிய ஒரு நல்ல ஒரு பண்பாயை வைத்துக்கொள்வது என்பது வேறு. ஆனால் இங்கேயோ இவர்கள் தாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதுபோலவே தான் நீங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு பகுதி இருக்கிறது. தட் இஸ் நாட் த விஸ்டம், அது அண்டர்ஸ்டாண்டிங் அல்ல. இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் சொன்னார், உமக்கு அழுகிறோம் என்று சொன்ன பொழுது, சரி நானும் அழுகிறேன் என்று அவர் அழுதார். எனக்கு எதற்கு அழுகிறீர்கள்? ஐ லிவ் இன் காட், நான் தேவனிடத்தில் வாழ்கிறேன், தேவனிடத்தில் வேறு விட்டிருக்கிறேன். என்னுடைய வேர் ஈசாயின் அடிமரத்தின் வேர் பலன் தருகின்ற உச்சகட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் எனக்காக அழுகிறேன் என்று சொல்கிறீர்களே. இந்த கெத்செமனேயிலிருந்து நான் வெளிவரும் பொழுதே நான் அங்கே அழுத வேண்டியதெல்லாம் என் சித்தம் செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அழுதேனே அல்லாமல் நான் வேறு எதற்கான அளவில்லை. நீங்களோ வெளியே உள்ள கஷ்டத்தை பார்த்து அழுகிறீர்களே, அதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று அவர் சொல்லிவிட்டார். அவர் சொன்னார், நான் பசுமையாக இருக்கிறேன், பச்சை மரம், தேவனிடத்திலே நான் வேறுவிட்டு அந்த நேர்காலின் ஓரத்தில் நடப்பட்ட கணிதரும் அது இலை உதிராதிருக்கிற அந்த மரத்தை போல் இருக்கிறவன் நான். ஆகவே அதுபோன்ற ஒரு பகுதியாவது அவர் மறுத்து, யூ கோ அண்ட் வீப் ஃபார் யுவர் செல், உங்களுக்காக நீங்கள் அழுங்கள் என்று சொன்னார். அல்லது யாக்கோபிடத்தில் வந்து நாங்கள் குளர் ஊதி நாம் நடனமாட வேண்டும் என்பதை போல் இன்று உள்ள இந்த மேடையிலே நடனமாடிவிட்டால், எல்லோரும் நடனமாட வைத்து விட்டால் அது போதும் என்று தான் ஊழியம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? எவ்ரிபடி ஹாப்பி, எவ்ரிபடி டான்ஸிங், எல்லோரும் அல்லேலூயா என்றால் அல்லேலூயா என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் அது சரியாய் அதை போய்விட முடியுமா? யாக்கோபிடத்தில் கேட்டார் என்று சொல்லுவார், உங்கள் நகைப்பு துக்கிப்பாக மாறக்கடவுது. அவர் அங்கே உள்ளே பார்க்கும் பொழுது உள்ளே அவர்கள் நாற்றம் பிடித்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாய் உள்ளே திறந்தால் அங்கே செத்த வாசனை தான் வீசுகிறது. இவர்களோ வெள்ளையடித்து வாழ்கின்ற வாழ்க்கையைப் போல வெள்ளையடித்து வைத்திருக்கிறார்களே. உங்கள் துக்கிப்பு அங்கே உங்கள் நகைப்பு துக்கிப்பாய் மாறக்கிறது என்று அவர் சொல்லுவார். இயேசுவிடத்தில் வந்தால் நீங்கள் ஆவியிலே துயரமடைய வேண்டும் என்று அவர் கேட்பார். ஆகவே இந்த உலகம் சென்சுவல் என்றால் வெளிப்பகுதியவே பார்த்து கொண்டு வாழ்வது என்று சொல்வது ஞானத்தினுடைய ஆர்வமும் அல்ல. இட் வில் நாட் கிவ் யூ த அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொன்னால் ஞானத்தையும் இந்த அறிவையும் பகுத்தறிந்து பார்க்கிற ஒரு உணர்வை அதை வைத்திருந்திருக்கும் என்று நீதியெல்லாம் அதை அவர் கடின ஆகாரம் என்று அதை அந்த எபிரேயர் 5 சொல்லுவார். கடின ஆகாரம் என்று சொல்வது பகுத்தறிகின்ற ஞானோந்திரியங்களை உபயோகித்து, ஞானோந்திரியங்கள் என்றால் 5 புலன்களையும் 5 சென்சஸ் 5 புலன்களையும் பயன்படுத்தி அந்த ஞானோந்திரியங்களை பயன்படுத்தி அந்த உணர்கின்ற ஒரு இடம் இருக்கிறது. அவர்கள்தான் இந்த கடின ஆகாரத்தை புசிப்பார்கள். மற்ற எல்லோரும் பால் உண்ணுகின்றவர்களை வெளிப்படையாக தோன்றுகின்றதை வைத்துக்கொண்டு குழல் ஊதினார் ஆட வேண்டும், அங்கே அவன் அழுதால் நீங்கள் அழ வேண்டும், நடனமாடினால் நீங்கள் நடனமாட வேண்டும் என்றெல்லாம் தாங்கள் எண்ணுகின்றபடியெல்லாம் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என்று சொல்வது ஞானத்துக்குரிய ஒரு வாழ்க்கை என்பது இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய பெற்றோர்கள் அவரை தேடி வந்த பொழுது, மகனே உங்களை நாங்கள் தேடினோம் என்று அவருடைய அம்மையார் அந்த மரியாள் அவர்கள் சொன்ன பொழுது அவர் சொன்ன இந்த வார்த்தையை என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? சி டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து கொள்ளவில்லை என்று எழுதியிருக்கிறது. நமக்கு புரிந்து கொள்ளும், நமக்கு என்ன புரிந்து கொள்ளும்? தெளிவாய்த்தானே எழுதியிருக்கிறார்கள். அம்மா எதற்கு என்னை தேடினீர்கள்? நான் தான் பிதாவுக்கு அடுத்த காரியங்களே இருக்க வேண்டும் என்று உங்களை அறியீர்களா என்று சொன்னவுடன் நல்ல தெளிவாய் நமக்கு நன்றாய் விளங்குவதைப் போலவே அவர் ஒருவார் வந்து அப்பாவுடைய வேலையை அவர் தச்சு வேலையை தொடர்ந்து செய்ய போகிறார் என்பதும் அது ஓரளவு சரியாக இருந்தாலும் அதைத்தான் அதற்கு போய் அவர்கள் புரியவில்லை என்று சொல்வதற்காக ஒரு தாய் இருப்பாள். ஒரு தாய்க்கு அது புரியாதா? ஆனால் என்ன இருக்கிறது தெரியுமா? kept it in a heart, தன் இருதயத்தில் வைத்து கொண்டார், டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். அவர் சொல்கின்ற மேன்மையான அந்த வாட் இஸ் த வில் ஆஃப் காட், தேவ சித்தத்தை செய்கிற அவருடைய பங்கை எண்ணி சி ஸ்டார்டட் மெடிடேட்டிங், அதை தியானித்து தன் உள்ளத்திலே வைத்து கொண்டார். சி குட் அண்டர்ஸ்டாண்டிங், அது புரியாவிட்டாலும்
kept it in heart என்று எழுதியிருக்கிறதை நீங்கள் என்றாவது அதை படித்து நீங்கள் பார்த்தது உண்டா? லூக்காவின் சுவிசேஷம் இந்த 2ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து அவர் கூறுவார். உன்னை தேடினோமே என்று நான் விசாரித்தோமே தேடினோமே என்று அவர்கள் 42-48 அவர் சொன்ன பொழுது அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்த வீட்டில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அண்டர்ஸ்டாண்ட். இதை உணர்ந்து கொள்வதற்கு என்ன ஒரு பெரிய ஒரு தியாலஜி படித்து வர வேண்டுமா அல்லது பெரிய அறிவாளியாய் வர வேண்டும் என்றால் இருக்கிறது? மிக வெரி சிம்பிள் என்று நமக்கு எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் அடுத்த வசனத்தில் என்ன வசிக்கிறோம் தெரியுமா? அவர்கள் அடுத்த வசனத்திலே பின்பு அவருடன் கூட போய் நாசரேத்துவிலே தங்கி அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். விளங்கவில்லை ஆகிலும் கூட she kept it in her heart. ஒரு நாள் வரும் அப்பொழுது விளங்கி கொள்ள முடியும் என்ற ஒரு இடத்தை அவர் அடைந்தார்களே பாருங்கள். அதுதான் அவர்கள் அந்த கானா ஊரிலே அவர் சொன்ன அந்த வார்த்தையும் அதுதான், பின்னால் வருகின்ற இன்னொரு நிகழ்ச்சியும் அதுதான். கானா ஊரிலே திராட்சரசம் இல்லை, வீட்டிலே இருக்கும் பொழுது உடனே செய்ய என்று சொன்னால் உடனே செய்தார். ஆனால் அங்கேயோ தெய்வத்தினுடைய ஒரு முதல் அற்புதத்தை பிதாவை அடுத்த அந்த நிகழ்ச்சியை செய்ய அந்த நேரத்திலே போய் இயேசுனுடைய தெய்வத்தினுடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டிய அந்த நேரத்தில் போய் டூ தட் குயிக்லி, சீக்கிரமாக அதை செய் என்று வீட்டிலே சொல்லுகிறதை போல் சொன்னதை வைத்து மறுத்து தாயே என்று சொல்வதற்கு பதிலாய் விமன் என்று ஏன் அவர் சொன்னார்? இப்பொழுது அவள் புரிந்து கொண்டார். அவள் என்ன புரிந்து கொண்டாள் என்று சொன்னால், சம்திங் ஃப்ரம் அபவ், பரத்திலிருந்து ஒன்றை அவர் செய்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார். தெய்வ சித்தம் செய்கிறார் என்பதை அவள் அங்கே உணர்ந்து கொண்டார். ஆகவே ஹீ செட் சம்திங், அது விளக்கியும் தன் தாயாருக்கு தன் மரியாதையை அவர் சொன்னார். மை டைம் ஹேஸ் நாட் yet come, ப்ளீஸ், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை அம்மா என்றும் அவர் சொல்லும் பொழுது ஹீ இஸ் டிபெண்டிங் அப்பான் த ஃபாதர், பிதாவை சார்ந்திருக்கிறார் என்பதும் டிபெண்டிங் அப்பான் காட்ஸ் டைம், தேவனுடைய பிதாவுடைய பரமபிதாவுடைய நேரத்தை அவர் எதிர்நோக்கி காத்திருக்கிறார் என்பதையும் விளங்கி கொண்டாள். சி அண்டர்ஸ்டுண்ட் தட். ஒரு நாளில் அதை இருதயத்தில் வைத்திருந்தால் நவ் சி அண்டர்ஸ்டாண்ட் ஜீசஸ், இயேசுவை பற்றி அவள் புரிந்து கொண்டாள். அதை அவள் நல்ல ஒரு தெய்வ பயம் கொண்ட பெண்மணியாக இருந்தபடினாலே கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொன்னால், தாழ்மையுள்ள ஒரு பெண்மணி, கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஒரு பெண்மணி. தாழ்மை, அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினுடைய அந்த மேன்மை என்னவென்று தெரியுமா? அது கிருபையும் அது ஜீவனையும் அது ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து தரும். கனத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து தரும். கிருபையை பெற்றவள், தெய்வ பயத்தின் மூலமாய் தாழ்மையை பெற்றவள், அங்கே அந்த அடுத்தடுத்து வருகின்ற அந்த தேவனுடைய அத்தனை பண்புகளையும் பெற்றவள். ஒரு மனுஷன் தெய்வ பயம் கொண்டு வாழ்கிறான் என்பதனுடைய பொருள் என்னவென்றால், he will definitely humble himself, தன்னை அவன் தாழ்த்துவான், கிருபையை அவன் பெற்றிருந்திருப்பான். கிருபை என்று ஒரு பக்கவழியிலே போய் கிருபையை தேடலாம் என்று எண்ணிவிடாதீர்கள். அதுபோன்று தாழ்மை என்று சொல்லியவருடைய வாழ்க்கையிலே இன்று தெய்வ பயம் காணப்படுவதில்லை. எது ஆரிஜினோ, எது ஊற்றுக்கண்ணோ அதை இழந்து விட்டார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்வதும் ஞானத்தின் ஊற்று என்று சொல்வதும், அந்த புறப்பட்டு வருகின்றது அந்த பகுதியை விட்டுவிட்டு சதா காலமும் அவர்கள் இன்னொரு பகுதியிலே கொண்டு வந்து நிறுத்தி காலமெல்லாம் மனுஷர்களை அவர்கள் காண்டம்னேஷனிலே வைத்து கொள்ளும்படி உனக்கு தாழ்மை இல்லை என்று சொன்னால், இந்த நாட்களிலே இந்த மனுஷர்கள் சொல்லுவார்களே, இந்த நாட்டு வைத்தியன்னு சொல்லுவான். அவன் தொட்டு பார்த்து, ஐயாவுக்கு உடம்புல சூடு இருக்கிறது என்று அவன் சொல்லுவான். உடனே ஒரு மாத்திரையை அவன் கொடுப்பான். அவன் பல கடையிலே ஏறி வருவான். அந்த கடையில் அந்த நாட்களிலே நான் விருதுநகரில் இருந்த பொழுது அங்கே உள்ள அந்த கடைக்காரர் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாகித்தான் பழகுவார்கள். அங்கே குறிப்பாக என்னை போன்ற டெக்ஸ்டைல் ஷாப் வைத்திருக்கிற இடத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நான் மதியான நேரத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரம் சாப்பாட்டு நேரத்தில் பேசும் பொழுது, ஆமாம் அந்த நாட்டு வைத்தியன் அவன் என்ன சொன்னான், ஏதோ மாத்திரையெல்லாம் வாங்கின போது இருந்ததே, ஆமாம் சூடு இருக்குது என்று சொன்னான் என்று சொல்வார். அங்கேருந்து அந்த நாய்க்கர் கடை என்று ஒரு ஐயா வருவார். எனக்கும் ஒரு சூடு இருக்கிறது என்று தான் சொன்னான். எல்லோருக்கும் காமனாக இருக்கக்கூடிய சூடை சொல்லிவிட்டு ஏமாற்றி விட்டு போய்விடுகிறானே ஒரு மனுஷன். காசை அவ்வளவு சுருட்டி கொண்டான். என்னிடத்தில் 200 ரூபாய் வாங்கினான் என்று அவர் சொன்னார். நான் 150 தான் கொடுத்தேன் என்று சொன்னார். இல்லை 200 கேட்டால் நான் குறைத்து கொடுத்தேன். அடப்பாவி பையில அந்த பையன் 200 வாங்கி விட்டான் என்று சொல்கிறான். ஏதோ ஒரு லாபத்தை சுருட்டி விட்டு போகிற அவன்
பயமுறுத்துவதை போல் மரணபரியந்தம் அவர் தாழ்த்தினார் என்று சொல்வதை மரணபரியந்தம் உங்களுக்கு அகந்தை இருக்குமா? இருக்கும். இயேசு மரணபரியந்தம் தாழ்த்த வேண்டிய அவசியம் இருந்ததா? கடைசி மட்டும் அவர் தாழ்த்தி கடைசியில் தான் அவர் எல்லாம் முடிந்தது என்று சொன்னாரா? எஸ். ஆகவே குறுக்கு வழியிலே போய் நீங்கள் தாழ்மை தாழ்மை என்று சொல்லுகின்ற குரூப்பில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. சதா காலம் உங்களை ஆக்கினைக்குள்ள திருப்பதற்கென்று உன்னிடத்தில் அகந்தை இருக்கிறது. பயந்து போயிடுது. நீங்கள் செய்த பொய் சொன்னீர்கள் என்று சொல்லுங்கள், அதை குறித்து கூட அவர் யோசிக்க மாட்டார்கள். நீங்கள் செய்த காரியத்தில் வேசித்தனம் முகாந்திரம் இருக்கிறது அங்கே பாருங்கள், இப்படிலாம் அந்த பெண்மணிகள் சொன்னார்கள் என்று சொல்லி பாருங்கள். they won't bother about it. அதை குறித்து கவலைப்பட்டு கொள்ள மாட்டார்களாம். ஆனால் அகந்தை இருக்கிறது என்று சொன்னால் உடனே பயந்து விடுவார்கள். ஏனென்றால் சூடு இருக்கிறது என்று சொல்வதை போல்தான் எல்லோருக்கும் தான் சூடு இருக்கிறது. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்கள் தாழ்மையாய் எல்லாம் அறிவிட்டீர்களா? எல்லோரும் தாழ்மையை பெற்றுவிட்டீர்களா? இல்லை. நான் தான் பெற்றுவிட்டேனா? முழுமையை பெற்றுக்கொண்டேனா? இல்லை. மரணபரியந்தம் மனுஷரூபமாய் காணப்பட்ட காலத் தொடங்கி மரணபரியந்தம் நான் என்னை தாழ்த்த வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. அதை வேதம் என்ன சொல்கிறேன் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய வாழ்க்கையிலே தெய்வ கிருபையும் அங்கே தான் தாழ்மை பலன் தெரிகிறது ஐயா. தெய்வ பயம் இல்லாமல் நீங்கள் ஒன்று வாழ்ந்து கொண்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று அந்த சாங்டிஃபிகேஷன் ஆரம்பிப்பது எல்லாம் தெய்வ பயம்தான். அந்த 2 Corinthians 7ஆம் அதிகாரத்திலே தெய்வ பயத்தோடு உங்களுடைய மாம்சத்திலேயும் ஆவியிலும் கொண்ட அசுசிகளை நீங்கி பரிசுத்தத்திலே பூர்ணமாங்கள் என்று அவர் சொல்லுவார். இந்த ஃபியர் ஆஃப் காட் தெய்வ பயத்தோடு அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி தன் ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரிடத்தில் ஜெபம் செய்து அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டு என்னானார்? ஜெபம் கேட்கப்பட்டு தெய்வ பயத்திலே பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு பூரணர் ஆனார். எதன் நிமித்தம் கேட்கப்பட்டு? பயபக்தி நிமித்தம். அந்த தெய்வ பயத்தை கடைசி மட்டும் வைத்து கொல்கதா மேட்டிலேயும் அங்கு சிலுவையில் அறையப்பட்டவளும் உரத்த சத்தமாய் பிதாவினிடத்தில் ஜெபம் செய்து பூரணர் ஆனார். எஸ், பயபக்தி நிமித்தம் என்ற பகுதியை பூரணமாய் கடைசி வரைக்கும் வைத்திருந்திருக்க வேண்டுமே. அவன்தான் பரிசுத்தன், தன்னை சுத்திகரித்து கொள்ளுபவன். அவன்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே மேன்மையான அந்த பங்கை மகிமையை அவன் பெற்று அவன் வாழ்வான். குறுக்கு வழியிலே கொண்டு வந்து நிறுத்தி வைத்து விட்டு தெய்வ பயத்தை நீ விட்டு விடுவதாம். தெய்வ பயத்தை இழந்த பிறகு தாழ்மை, நாங்கள் தாழ்மையாக பேசி இருக்கிறோம், எங்கள் சபை ஒன்று தான் தாழ்மையை பேசுகிறது ஐயா என்றெல்லாம் பேசிக்கொண்டு வஞ்சகனை புரிவது சரிதானோ? மற்றவர்களை எப்பொழுது பார்த்தாலும் தாழ்மையில்லை அவர்களை குற்றஞ்சாட்ட வேண்டும் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் கூட ஆகந்தே இருக்கிறது, உனக்குள் பெருமை இருக்கிறது, உனக்கு தாழ்மை இல்லை என்று சொன்ன ஆட வைத்து விடுகிறார்கள். அவர்களை குறுக்குழியில் வந்து அபகரித்து விடுகிறார்கள். அவனுக்கு பெருமை என்று சொல்லி வைத்து விடுவார்கள். அதுபோன்று அகந்தையான ஒரு பகுதியை வைத்து குறுக்கு வழியிலே வருவதல்ல ஐயா. ஊற்றுக்கண், அந்த தெய்வ பயமே ஜீவ ஊற்று, அந்த ஊற்றுக்கண்ணிலிருந்து புறப்படுவதுதான் சகலமும் உண்டாகிறது. அது ஆரம்பம் என்றால் அதுதான் ஆரம்பம். டு யூ ஹேவ் த ஃபியர் ஆஃப் காட்? தெய்வ பயம் இல்லாமல் நடந்து கொள்ளாமா சகோதரா? இப்படி நடந்து தவறல்லவா? இப்படி ஒரு காமவிகாரத்திற்கு உட்பட்டு தவறலாம் என்று சொன்னால் அது எல்லாம் எங்களிடத்தில் சொல்லிவிடக்கூடாது. தாழ்மை என்று சொல்லும், நாங்கள் தாழ்மையாக இருப்பதை போல் நடிப்போம், சிரிப்போம், அதையெல்லாம் குலைவோம், எல்லாம் செய்துவிட்டு தெய்வ பயத்திற்குரியதை கேட்டுவிடக்கூடாது. அங்கே ஒரு சீரழிந்து போவார்களாம். ஆனால் இவர்களை தாழ்மையை பற்றி பேசிக்கொள்வார்களாம். மென்மையாக பேசிக்கொண்டால் தாழ்மை, மென்மையாக இப்படி நடந்து கொண்டால் தாழ்மை, கொஞ்சம் நைஸாக பேசி பழக்க வழக்கங்களை நீங்கள் வைத்து கொண்டால், சிவிலைஸ்டு பீப்புள் நடந்து கொண்டால் அது தாழ்மை. உங்களே கண்ணாடியிலே பார்த்து கொண்டு தாழ்மையில் தாழ்மையுள்ள மனுஷன் என்று புகழ்ந்து கொள்கின்ற தாழ்மை. இதே ஆண்டவர் கேட்டார். த ஃபியர் ஆஃப் காட், தெய்வயம் கொண்டு வாழ்வதல்லவோ மேன்மையான ஒரு வாழ்க்கை. அந்த தெய்வ பயத்திலிருந்து புறப்பட்டு வருவதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தையும் அறிவையும் தரும். குட் அண்டர்ஸ்டாண்டிங் அதை நிலத்தில் வைத்து சென்சுவலாயும் போவது இல்லை. அது அவர்கள் எல்லோருக்கும் காரணம் காட்டி, ஏனையா நீங்கள் இப்படி போனீர், அது ஏன் கேட்கிறீர், எனக்கு வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டம், லௌகிக கவலை, எனக்கு ஐஸ்வர்யத்தை மயக்கும் ஒரு பிஸ்னஸ் வந்தது பாருங்கள், அது மல்டிபிள் பிஸ்னஸ், ஏராளமாக நான் செய்து பணம் பெறுவதற்கு செய்து நான் அப்ராடுக்கெல்லாம் சென்று சம்பாதிக்க நான் சென்று போனேனா, அங்கே ஒரு கண்ணி வந்தது, அங்கே ஒரு பிடி வெட்டேன், அங்கே இப்படி விழுந்தேன், அப்படி நான் என்ன செய்வது என்று இவர்கள் சொல்கின்ற சென்சுவலை வைத்தால் அவர்களுக்கு நல்லம் நிலம் என்று பெயர்.
அவர்கள் முள்ளையும் சேர்த்து வளர்த்து வைத்து கொண்டு கனி கொடுக்கலாம் என்று பார்த்தவர்கள், உலக மயக்கத்தையும் சேர்த்து வைத்து கொண்டே கனி கொடுக்கலாம் என்று எண்ணம் கொண்டவர்கள். நல்ல நிலம் என்று சொல்லுவது இட்ஸ் a குட் ஹார்ட், நல்ல இருதயம் கொண்டது. இட் இஸ் த ஃபியர் ஆஃப் காட், தெய்வ பயம் கொண்ட நிலம். இட் ஹஸ் த குட் அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ல்ட், வார்த்தையை நன்றாய் விளங்கி கொண்டு வாழ்கின்ற ஒரு இடம். நாட் அ சென்சுவல் விஸ்டம். நான் கூத்தாடினால், நாங்கள் என்ன குழல் ஊதினால் நீங்கள் டான்ஸ் ஆட வேண்டும், நாங்கள் அழுதால் நீங்களும் அழ வேண்டும் என்று சொல்லுகின்ற சென்சுவல் ஹார்ட் அல்ல ஐயா. ஞானமுள்ளவன் அவன் விழித்திருப்பான். ஞானமுள்ளவன் சாதாரண வார்த்தையை போல் தோன்றின இந்த பகுதியை, அந்த பெண்மணி ஆவிக்குரிய பெண்மணியாய் இருந்தபடினால், மரியாள் உயர்ந்த பக்தியுள்ள ஒரு தாழ்மையுள்ள பெண்மணியாய் அவள் இருந்தபடினால், காட் சோஸ் சச் எ பியூட்டிஃபுல் பேர்ல், தன்னுடைய மகன் பிறப்பதற்குரிய ஒரு நல்ல ஒரு முத்தாய் அந்த மரியாளை தெரிந்து கொண்டாரே. சாதாரண இந்த வார்த்தையையும் கூட அவள் புரியவில்லை என்பதை உண்மையாக ஒத்துக்கொண்டு உள்ளத்திலே வைத்து கொண்டு ஒரு நாள் வந்த பொழுது அதை புரிந்து கொண்டாள். இதோ உன் தாய் என்று சொன்ன பொழுது, யார் என் தாய்? பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே என் தாயும் என் சகோதரனும் என்று சொன்ன பொழுது புரிந்து கொண்டாள். திஸ் இஸ் வாட் மை சன், என் பரத்திலிருந்து இறங்கி வந்த பரமபிதாவினுடைய தெய்வகுமாரன் என்பதை அவள் விளங்கி கொண்டாள். அவள் ஒன்றும் மனுஷியத்திற்குரிய ஒரு வாழ்க்கையை அவள் வாழ்ந்து விடவில்லை. ஞானமானது இட் ஹஸ் சம் பெர்த் தேர், அங்கே ஒன்று உருவாகும். திடீரென்று செயல்படுவது ஒன்றும் ஞானம் இல்லை. ஒரு பிள்ளை பிறப்பதற்கு அதை பிள்ளை பிறப்பதற்கு முன்பாக துன்பங்கள் உண்டாகும். துன்பத்திற்கு பிறகு அந்த வழியை நீங்கின பிறகு சி பி ஹாப்பி, மகிழ்ச்சியாக இருப்பாள். ஞானம் பரிமளித்து ரிசல்ட்டை கொண்டுவதற்கு நேரமாகும். துன்மார்க்கம் அது படார் என்று வெளியே வந்துவிடும். ஆவிக்குரியது என்று சொல்வது கனி. அது விதைத்து, அது முளைத்து, அது பூத்து, அதை காய்த்து வரக்கூடியதான் அந்த கனி. மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்வது வெளியரங்கமாக இருக்கிறது. வைத்தவுடன் வெட்டு டமால் என்று அங்கே வெடிப்பதை போல் டமால் 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 என்று வெடித்து உடனே 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 கிரியை செய்வது. நாட் த விஸ்டம். அது ஆவிக்குரிய கனிகள் உள்ளது அல்ல. இட்ஸ் நாட் க்ரோயிங் தேர், உள்ளே வளரவில்லை. 10 மாதம் பெற்ற பிள்ளையை போல் உள்ளே வைத்து வளர்ந்து சிந்தித்து நிதானித்து அறிந்து பெற்றெடுக்கிற ஒரு பிள்ளையை பார்த்து தான் பாரப்பா அவனுடைய வாழ்க்கையை, சுற்றியுள்ள பிள்ளைகளை பார், அவனுடைய வாழ்க்கையை பார், எப்படி அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் ஞானத்தை கிரியை நடப்பித்து அந்த ஞானமானது அவனுடைய வாழ்க்கையிலே கிருபையை பெருக வைத்து இருக்கிறது. தெய்வ மகிமை உண்டாயிருக்கிறது, கனத்தை உண்டாயிருக்கிறது, மெய்யான தெய்வ ஆசீர்வாதத்தை அவன் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா என்று பிள்ளைகளை பார்த்து அறிந்திருக்க வேண்டும். டூ யூ ஹேவ் த சில்ட்ரன் ஆஃப் விஸ்டம் லைக் தேன்? அது போன்ற ஞானத்தின் பிள்ளைகளைத்தான் பெற்றீர்களோ? உங்களுடைய வாழ்க்கையில் உலகத்தானை போல் வளர்கின்ற ஒன்றை நான் சொல்ல வரவில்லை. தேவனுடைய நிலத்திலே விழுந்து அங்கே அந்த ஞானத்தை பெற்று அந்த அறிவிலை வளர்ந்து நீங்கள் குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட்டில் நீங்கள் வளர்ந்து பிள்ளைகளை பெற்றீர்களோ? அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஞானத்தின் செழிப்புள்ள ஒரு தோட்டமாய் அங்கே விலகுகின்றதோ? அங்கே அவர்கள் இருதயத்தில் வைத்து அதை பேணி வைத்து அதை பாதுகாத்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகி பரிமளித்து ஒரு நாள் பூத்து காய்த்து வெளியே வரும்பொழுது ஷீ இஸ் எ ஹாப்பி உமன். அந்த அற்புதமான அந்த மரியாளுடைய அந்த மகிழ்ச்சியான அந்த ஸ்திரீயை போல்தான் நீங்கள் இருந்தீர்களோ? உள்ளத்தில் பாரத்தை சுமந்தீர்களோ? மனதில் வைத்து வேத வசனத்தை தியானித்தீர்களோ? கர்த்தருடைய வார்த்தைகளை சும்மா படிக்கிறவன் என்று வழி விதைகளை விதைக்கப்பட்டதை போல் டெய்லி டிவோஷன், தினசரி தியானம் என்று வழியிலே விதைக்க வைத்து விட்டால் போதுமா? அப்படி வேதத்திலே பிரியமாய் இருந்து தியானமாய் உள்ளே வைத்து வாழ்ந்தவன் நீர்க்காரில் உரத்தை நடப்பட்டு அது வளர்ந்து கணிதரும் திராட்சை செடியை போல் அவன் இருப்பானே. கணிதந்து நீங்கள் வாழ்வதற்கு உள்ளே வைத்து தியானித்தீர்களோ? வேதவசனங்கள் எத்தனை தான் உள்ளே வைத்தீர்கள்? மனப்பாடமாய் உங்கள் மைண்டிலே வைத்திருக்கிற அந்த கம்ப்யூட்டரை நான் சொல்ல வரவில்லை. இருதயத்திலே வைத்திருக்கிற அந்த எந்திரத்தை நான் சொல்ல வரவில்லை. ஜீவனை பெற்றிருக்கிற அந்த இருதயமே ஜீவ ஊற்றிலே விழுந்ததானா? அதை வைத்து தியானித்து 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 அவர்களே ஒன்றித்து 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 வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றீர்களா? உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான பிள்ளைகள் வேண்டும். ஞானத்துக்குரிய பிள்ளைகளை குறித்து அவன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவன் ஞானத்தை ஒரு முறை அவன் கேட்ட பொழுது அவன் 100 பிள்ளைகளை அவன் கேட்பதை விட ஒரு பிள்ளையை கேட்டது போல் என்று இருந்தாலுமே கூட ஞானத்திற்கு நிறைய பிள்ளைகள் உண்டு. ஏராளமான பிள்ளைகளை வைத்திருந்திருக்க வேண்டும். அவனுடைய வெற்றியினுடைய அந்த கொத்தளத்திற்கு வந்தால் இதெல்லாம் கர்த்தர் செய்தது என்று காண்பிப்பான்.
நிறைய கொத்தலங்களை காண்பித்து இதெல்லாம் கர்த்தர் 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 என்றே சொல்லுவான். ஏனையா நீ வனாந்திரத்தில் நீ இருக்கும் பொழுது வெறும் கவட்டையைத்தானே நீ வைத்திருந்தீர், ஒரு கவன்களை தொங்கவிட்டு நின்ற மனுஷன் அல்லவா? அரசனாய் வந்தபோது எங்கே அந்த கவன்கள் கேட்டால், அந்த கவன்கள் வைத்த நான் வாழ்ந்தேன் இல்லை. இதோ பாரும் இந்த கேடயம் கர்த்தரே என் கேடயம், அதோ பார் அந்த வில் கர்த்தரே என்னுடைய பரிசை, அதோ பார் அங்கே இருக்கிறவுடைய அந்த அரண் அது கர்த்தரே என் அரண், சகலம் யார்? அவர்தான், எல்லாம் அவர்தான் என்று சொல்லி மகிழ்ந்தானே. ஒரு பாருங்கள், ஞானவான் அவன், புத்திமான், தாவீதின் வம்சத்திலே சும்மா அவர் பிறந்தார். அப்படிப்பட்ட ஓங்கி ஒரு புகழ் பெற்ற அந்த ஞானத்திலே வளர்ந்து தேவனுக்கு புகழ்ச்சியாக வாழ்ந்த, தேவனுடைய இருதயத்தை ஒட்டி ஒட்டி வைத்து வாழ்ந்த, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றது போல் வாழ்ந்த ஒருவனை வைத்துத்தானே அவர் தம்முடைய சந்ததியை அவர் தெரிந்து கொண்டார். உங்கள் சந்ததி நீங்கள் தேவனிடத்திலிருந்து வந்த சந்ததியாக இருப்பீர் என்று சொன்னார். உங்கள் சந்ததியும் ஞானமுள்ள சந்ததியாய் வர வேண்டாமோ? நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளும் உடைய வர வேண்டாமோ? நீங்கள் வாழ்கின்ற சபையிலே ஒரு 100 பேர் இருந்தால் 100 பேரும் உங்களை பார்த்து, அந்த நல்ல பிள்ளைகளை பார்த்து அந்த சந்ததி ஓங்கி வர நீங்கள் முகாந்திரமாய் இருந்திருக்க வேண்டாமோ? மதியனமாய் நான் வாழ்ந்து சென்சுவல் என்று அவர் சொல்வாரே, உணர்வுபூர்வமான மக்களாகவே வாழ்ந்து நாங்கள் பாடினோம், நீங்கள் குழல் ஊதினோம், டான்ஸ் ஆட வேண்டும், நீங்கள் அழுதோம், நீங்கள் அழ வேண்டும் என்று சொல்லுகின்றது. உணர்வுக்குரிய மக்களாய் வாழ்ந்து கேவலமான மனுஷியத்துக்குரியதை வைத்தால் நாம் வியாபாரம் செய்வதைப் போல், உலகத்தான் செய்கிற வியாபாரம் செய்வதை போல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். we deal with life, ஜீவனை கொண்டு வாழ்கிறோம். மனுஷனுக்கு மனுஷன் உணர்வுகளை ஊட்டி, உணர்வை அவனை தூண்டிவிட்டு மனுஷனுக்கு எதுவாய் நடக்க வைக்க பார்க்கிறார்களே, அது போன்றவர்களை பார்க்கும் பொழுது நான் சில நாட்களில் நான் கோபம் அடைவது உண்டு. இவன் உணர்வோடு வாழ்கின்றதை போல் இன்னொருவனை கெடுத்து போட்டு விடுகிறான், அவனை உணர்வுக்குள்ளாய் தூண்டி வைத்து விடுகிறான், மனுஷியத்துக்குரியதை தூண்டி வைத்து விட்டு, பார்த்தாயா நீ இதை இப்பொழுது ஆட வேண்டும், ஆடு என்று ஆட வைப்பான். அல்லது நாங்கள் துக்கமாக இருந்தால் நான் செய்தால் போல நீ துக்கமாயிரு என்றெல்லாம் சொல்லி உணர்வுகளை தூண்டி வைத்து விட்டு, இவன் என்று அவன் நல்ல நிலமாய், அண்டர்ஸ்டாண்டிங் கிரவுண்டாய், ஞானமுள்ள அந்த நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட்டாய் எப்பொழுதும் மாறுவான். தெளிந்த புத்தியுள்ளனாய் இருந்தவன் மாத்திரம்தான் அந்த 4 நிலத்திற்கும் தப்புவான். வழியறை விதைக்கப்பட்டதோ இல்லை கல்லிலே விதைக்கப்பட்டதோ இல்லை முள்ளின் பக்கத்தில் விதைக்கப்பட்டதோ, இதிலிருந்து அவன் தள்ளி வந்து ஹீ வில் க்ரோ, அவன் வளர்ச்சி அடைந்து உலக கவலையில் அகற்றி, அவன் அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை அகற்றி, அவன் தேவனுக்கு முன்பாக அவன் நின்று, அவன் எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் அதை என்னவென்று அவன் பார்ப்பான். அந்த கடின அந்த பகுதியான அந்த நிலத்தை பார்க்கும்போது வறண்ட நிலத்திலே வேர்விடுவார், வேர்விட்டு தேவனை நோக்கி பார்ப்பார். அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த உலகத்திலே தண்ணீர் கீழே வர வேண்டும், மேலே இருந்து சூரியனை உதிக்க வேண்டும். இங்கேயோ இயேசு ஆண்டவர் கீழே மண்ணுக்குரியவையிலிருந்து ஒரு வறட்சியும், அங்கே ஒரு தெளிச்சியான ஒரு வாழ்க்கை இல்லாவிட்டாலும், வறண்டதாக இருந்தாலும், ஹி லுக்ட் அப்பான் காட், தேவனை கண்டு துளித்து அழகாய் அவர் வளர்ந்து வறண்ட நிலத்திலே வேறுவிட்டாரே. அதை ஒரு காரணம் என்று அவர் சொல்லவில்லையே. இந்த வறண்ட நிலத்தில் எவனையா வேறுவிடுவான் என்று அவர் சொல்ல வரவில்லையே. வறட்சியை காண்பிப்பதெல்லாம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக உள்ளது அல்லாமல் சும்மா உள்ள வளர்ச்சி இல்லை. அவரோடு நாம் பாடுபடுவதற்கு அருளப்பட்டது என்று சொன்னால் சும்மா பாடுகளை சுமந்து கொண்டு தெரிவது அல்ல. அவருடைய கிறிஸ்துவனுடைய மரணத்தை நாம் சுமந்தோம் என்று சொன்னால் சும்மா சுமந்து கொண்டிருப்பதில்லை, அவருடைய ஜீவனை நாங்கள் கண்டடைந்தோம் என்பது தானே. என்றெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய ஒன்று பகுதி இருக்கிறதே, சொல்லி முடியாத அந்த ஐஸ்வர்யத்தை அவன் அதை பெற்றிருந்திருக்க வேண்டும். that comes from the fear of God, that fear of God that gives us wisdom, ஞானத்தையும் தரும், அறிவையும் தரும். நம் சகோதரன் சொன்னதை போல் பகுத்தறிகின்ற ஒரு நல்ல அறிவை அவர்களுக்கு உருவாகும். This joy is tainted. இந்த சந்தோஷத்திலே அழுக்கு இருக்கிறது, இதில் போய் நாம் பங்கு பெறலாமா? இந்த மகிழ்ச்சியிலே கரை இருக்கிறது, இந்த கரையை நாம் உண்மையான அன்பென்று ஏற்றுக்கொள்ளலாமா? எங்கள் வீட்டில் அந்த நாட்களிலே இந்த பக்கோடாவை வாங்கிட்டு கொண்டு வந்தால் அந்த பக்கோடாவை வைத்து பால் சோறுக்கு சாப்பிடுவார்கள். அந்த விருந்தினர் பக்கத்தில் பக்கோடா வாங்கி கூடாமல் ஒரு வீட்டுக்காரர் தன் வீட்டிற்கு போவார். பக்கத்து வீட்டுக்காரன் அந்த மனைவி கேட்பார், உனக்கு அன்பு இருக்கிறதா ஐயா, பக்கோடா வாங்கி விடாமல் வந்து விட்டாய் என்று சொல்லும் பொழுது அவள் இன்றைக்கு ஒரு நாள் பக்கோடாலாம் வாங்கி கொண்டு வந்தால் தேங்க்யூ என்று சொல்லும் பொழுது அந்த பக்கடா அன்பு ஒரு கரைப்பட்ட அன்பு என்பதை கூட கண்டுபிடிக்க கூடாத டீச்சர் குட் லவ், எது உண்மையான அன்பு என்பதை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டாமா?
பக்கோடா வந்தால் அன்பு, பக்கோடா இல்லை என்றால் அன்பு இல்லை என்று சொல்லுவதுதான். இது எல்லாம் சென்சுவல் இந்த மிருகத்திற்குரிய சென்சுவலை போல் வைத்து வாழாதே என்று சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டாமா? லிவ் ஃபார் காட், தேவனுக்கு என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். யுவர் ஜாய் ஹேஸ் நோ கிளியர் ஹெவன்லி ஜாய், நல்ல மகிழ்ச்சி அல்ல. அந்த மகிழ்ச்சியிலே ஒரு கரை இருக்கிறது, பணத்தின் கரை அங்கேயே இருக்கிறது. உலோகத்தினுடைய கரையை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியே இருந்தால் நிலைத்து நிற்கக்கூடுமா? இருந்தாலும் இல்லாவிட்டாலும், வாழ்ந்தாலும் நாங்கள் தாழ்ந்தாலும், எந்நிலையிலும் மனோரமயமாக இருக்க வேண்டும் என்ற வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக எப்பொழுதுமே இந்த சென்சுவல் லைஃபையே வாழ்ந்து கொண்டு நான் தான் இருக்கலாமா, அல்லது பிறரை தான் இருக்கும்படி செய்யலாமா, அல்லது பிள்ளைகளைத்தான் பார்த்து ஆமாம் இந்த பக்கோடா வாங்கி கொண்டால் தான் அன்பு என்று அவர்களுக்கும் அந்த தப்பான பாடத்தை நான் போதிக்க வேண்டும். grow in wisdom, ஞானத்தில் வளருங்கள். அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து நலமானதை பிடித்து கொண்டு இருதயத்திலே ஒன்றை வைத்து தியானித்து உங்களுக்கு சொந்தமாய் மாற்றி பிள்ளைகளை பெற்றிடுங்கள், ஞானத்துக்குரியதை பெற்றிடுங்கள். அங்கே நிறைய ஞானத்தினுடைய பிள்ளைகளை கண்டு அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சும்மா வந்த பிள்ளைகள் அல்ல, ஞானத்தின் பிள்ளைகள் என்று அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுபோன்று ஒரு பகுதியை அவர் அந்த யூதாவிலே அவர் கூறும் பொழுது ஒன்றை அவர் குறிப்பிட்டு அவர் சொல்லுவார். எங்கே வாசிக்கிறோம், கடைசியிலே உள்ள அந்த யூதாவுடைய புத்தகம் 22ஆம் வசனத்திலே, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து என்று அவர் கூறுவார். என்ன அறிவு உள்ளவர்களாய் இருந்து? பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து என்று அதை சொல்லுவார். எதை பகுத்தறிவு உள்ளதென்று ஒன்றை அவர் சொல்ல வருகிறார். என்ன சொல்ல வருவார் என்று சொன்னால், பொதுவான 3ஆம் வசனத்திலே சொல்லுவார், பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில். பொதுவான ரட்சிப்பு என்று சொல்வது இந்த இயேசு கிறிஸ்துவை போல் நாம் சிலுவையை எடுத்து வாழ்வது, நாம் சுயத்தை நாம் மறுப்பது, அவருடைய தெய்வ சாயலை அணிவது, இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய ரூபத்தை பெற்றுக்கொள்வது என்றெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பொதுவான ரட்சிப்பு இருக்கிறதே, அதைத்தான் நானும் சொல்ல வேண்டும் என்று விரும்பி பேதுரு சொன்னதைப் போலவே, யாக்கோபு சொன்னதைப் போலவே சொல்லலாம் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்டு விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதுவது என்னவென்றால் அவசியம் என்று கண்டேன் என்று அதை சொல்ல வருகிறாரே. அதை வைத்து தான் அவர் இங்கே கீழே அவர் குறிப்பிட்டு சொல்லுவார், யூ மஸ்ட் ஹேவ் சம் டிசர்ன்மெண்ட், நீங்கள் என்னுடைய இருந்திருக்க வேண்டும், பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்வார். அது காமன் சால்வேஷன், பொதுவான ரட்சிப்பை, அதை அவர் அவமானத்தை நாமல் சிலுவை சகித்து, அவர் பாவிகளால் வந்த விரோதங்களை சகித்து, அவர் பிதாவுடைய சாயலாய் மாறி அவருடைய வலது வாசத்திலே உட்கார்ந்தார் என்பது நம்ம எல்லோருக்கும் உள்ள பொதுவான ரட்சிப்பு. ஆனால் இங்கே அவர் சொல்ல வந்தது என்னவென்று தெரியுமா? அப்படி அவர் தன்னை ஒப்புவித்து, சிலுவைக்கு ஒப்புவித்து வாழ்ந்தாரே, அதை நான் சொல்லவில்லை. உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இன்னொரு பகுதி இருக்கிறதே, உங்கள் விசுவாசம். அதை களவாடுவதற்கு சிலர் வந்துவிட்டார்கள். அதை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றால், யூ மஸ்ட் ஹாவ் த டிசர்னிங் மைண்ட், டிசர்னிங் ஹார்ட், அந்த பகுத்தறியக்கூடிய இருதயம் இருக்க வேண்டும். ஆகவே நான் இப்பொழுது சொல்ல வந்ததெல்லாம் போராடுகிறதை சொல்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்கு தைரியமாக போராட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முன்பு உள்ளதற்கெல்லாம் ஒப்புவித்திருக்க வேண்டும். உங்களை ஒப்புவித்து வாழ்கின்ற வாழ்க்கையை நீங்கள் அதை வேறு விதமாக எண்ணிக்கொண்டு உங்கள் விசுவாசம் களவாடப்படும் பொழுது அங்கே போய் ஒப்புவித்து விடாதீர்கள். யூ மஸ்ட் ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் இட், அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகின்ற சிலர், தங்களுக்கு ஏற்றபடி சொல்லுகின்றவர்களை பலரை நான் கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பிற்கால ஊழியத்திலே கண்ட ஆச்சரியம் என்னவென்று சொன்னார், இயேசுவை போல் பிலாத்துக்குமார் நின்றதை போல் மௌனமாக இருந்திருக்க வேண்டும். என்ன சொன்னாலும் மௌனம், அப்படியே மௌனமாக இருந்திருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடத்தில் போய் கேட்டேன், ஆண்டவரே, ஐ ஆம் ரெடி ஃபாதர், நீ என்ன சொன்னாலும் செய்வதற்கு ரெடி என்று கேட்ட பொழுது, ஸ்டாண்ட் அப், எழுந்து நில் என்று அவர் சொன்னார். எழுந்து நின்று, உன்னிடத்தில் ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்டு, பரிசுத்தவான்கள் ஒரு விசை என்று சொன்னால் ஒரே ஒரு முறை தான். அந்த விசுவாசத்தை பாதுகாத்த தவறிவிட்டால் உங்களை விட்டு எது போய்விடும்? விசுவாசம் உருண்டு போய்விடும். ஆகவே யூ மஸ்ட் ஸ்டாண்ட் அப், எழுந்து நின்று, எனக்கு அதிகாரம் உண்டு,
உன்னை கொல்லுவதற்கும் அல்ல உயிரோடு வைப்பதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லும் பொழுது, ஸ்டாண்ட் அப் அண்ட் சே தட் நோ, யூ கேன் ஹேவ் நோ அத்தாரிட்டி ஓவர் மீ. என் மீது ஒரு மனுஷனும் அதிகாரம் செலுத்த இயலாது. பரத்திலிருந்து எனக்கு அதிகாரம் வந்திருக்க வேண்டும். அதுவே அல்லாமல் யூ கேனாட் ஹேவ் அத்தாரிட்டி ஓவர் மீ, எனக்கு கீழ்ப்படி என்று சொல்வதை நான் மறுக்கிறேன். ஐ கேனாட் டூ தேட். என்று ஸ்டாண்ட் அப் பண்ணி நில் என்று எனக்கு ஆண்டவர் அந்த நாளில் ஏராளமான பாடங்களை கற்றுக் கொடுத்து இருக்கிறார். அதுபோல் வென் காமன் சால்வேஷன், பொது ரட்சிப்பு என்று வரும்பொழுது ஒப்பு கொடுத்து விடு. ஆனால் உன் விசுவாசம் சேதமடைகிற களவாடு பருவதற்கு அவர் என்ன எழுதுகிறார் பார்த்தீங்களா? சிலர் என்று அதை கூறுவார். அந்த 4ஆம் வசனத்திலே சிலர் பக்கவழியாய் நுழைந்து வருவார்கள். தட் மீன்ஸ் திருட வருவார்கள். கண்ணை விட்டு வருகிறவர்கள் பக்க வழியாய்த்தான் வருவார்கள், மெயின் டோரிலிருந்து வருவதில்லை. மெயின் டோரை கர்த்தர் பாதுகாக்கிறார் என்று வைத்திருந்தாலும் கூட, நல்லவனாக இருந்தாலுமே கூட, பக்க வழியிலே வந்து they will rob that faith, அது விசுவாசத்தை திருடிவிட்டு போவார்கள். பவுல் தனக்கு நீதியின் கிரீடம் உண்டென்று சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உண்டு. அது என்னவென்று தெரியுமா? நான் கிறிஸ்துவனுடைய சாயலாய் மாறினேன் என்பதற்கு அல்ல. நல்ல போராட்டத்தை, விசுவாசத்துக்குரிய போராட்டத்தை போராடினேன் என்று இருக்கிறது அல்லவோ. பொது அந்த ரட்சிப்பில் அவர் குறைந்தவரா? இயேசுவை போலவே மருவம் அடைவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர். அதை அல்ல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போல் நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று சொன்னாரே, அதை அவர் சொல்ல வரவில்லை. விசுவாசத்திற்காக என்ன போராடினார்? He fought a good fight of faith. விசுவாசத்துக்கு நல்ல போராட்டத்தை ஒன்று போராடினாரையே பாருங்கள். செத்தவருடைய கல்லறையிலெல்லாம் அதை போட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த மனுஷன் யார்? அவர் என்ன விசுவாசத்தை போராடினவரா? தூதர்கள் எல்லாம் அழுவார்கள், பேய்களெல்லாம் அங்கே நடனமாடி கொண்டு இருக்கும். இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எதை பாதுகாத்து கொண்டான்? இவனுக்கு என்ன விசுவாசம் இருந்தது? எதற்காக இவன் போராடினான்? நல்ல போராட்டத்தை போராடினார், ஓட்டத்தை முடித்தார் என்று இருப்பதை எல்லாம் அந்த கல்லறையிலே, அந்த நாட்களில் என்றைக்கோ பார்த்த ஒரு ஹரிச்சந்திரா என்ற ஒரு சினிமா படத்திலே அந்த கல்லறையிலே அவன் ஹரிச்சந்திரன் நின்று கொண்டு இருப்பான். பேய்களெல்லாம் அப்படி குதித்து அந்த நடனமாடி கொண்டு இருக்கும். அதுபோல் அங்கே பேய் தான் நடனமாடி கொண்டிருக்கும். எங்கே அவன் போராடினான்? அவன் போராடவில்லையே, பொதுவான ரட்சிப்பை பேசவில்லை, அதற்கு ஒப்பு கொடுத்து வாருங்கள். ஆனால் இப்பொழுதோ ஸ்டாண்ட் அப் ஃபார் த ஃபெய்த். உங்களுடைய விசுவாசத்தை ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்டதனுடைய மேன்மை என்னவென்று தெரியுமா? அவர் ஒரே தரம் நமக்காக ஒரே விசை தான் மரித்தார். அதுபோன்ற ஒரு மேன்மையைத்தான் இங்கே ஒப்பிட்டு சொல்கிறார். ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் களவாடப்படும் பொழுது டு நாட் பி குவைட், அமைதியாக இருந்து விடாதீர்கள், ஸ்டாண்ட் அப். இயேசு கிறிஸ்துவுக்கு 2 குணாதிசயங்கள் உண்டு என்று தெரியும். ஒன்று, அவர் அடிக்கப்படுவதற்கு செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று பெயர். ஹி வாஸ் ரெடி டு டை ஃபார் ஹிஸ் செல்ஃப். தன்னுடைய சுயத்திற்காக மரிப்பதற்கும் பாவத்திற்காக மரிப்பதற்கும் தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார். சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆனால் இன்னொரு பகுதி என்னவென்று தெரியுமா? ஹீ இஸ் அ லயன் ஆஃப் ஜூடா, யூதாவின் யங் லயன், பாலசிங்கம் என்று பெயர். ஹீ வாஸ் அ ரோரிங் லயன். அவர் அங்கே நின்று கொண்டிருந்த இந்த பிலாத்துக்கு முன்பாக ஹீ சோட் தி 2 ஃபேஸஸ் லைக் தட். ஒன்றவர் ஆட்டுக்குட்டியாக அவர் நின்றார், இன்னொன்றவர் சிங்கம் போல் நின்றார். பயந்து போனான் இந்த பிலாத்து. அவரை அதற்கு பிறகு அவன் கேள்வி கேட்பதற்கு அஞ்சினான். அவன் நான் ராஜாதான் என்று சொன்னாரே பாருங்கள். அதை கேட்டவுடன் நடுநடுங்கி அவன் போய்விட்டான். அபோவ் த சீசர், சீசரை காட்டிலும் மேலாய் பரத்திற்குரிய ராஜா என்று அவர் சொன்னாரா? அவனால் நடுங்கி போய் அந்த நடுக்கத்திற்கு தீ வளர்ப்பதை போல் மனைவி வேறு கொண்டு வந்து தொட்டுவிடாதரும், அடே அவர் அனல் உண்டவர், அவர் தெய்வத்திற்குரியவர், கவனம் என்று மனைவி சொல்வதை அவன் கேட்டு அவனால் ஒன்றும் செய்ய முடியாமல் கைகளை கழுவிவிட்டு ஓட்டம் பிடித்து விட்டான், அந்த இடத்தை வைத்து விட்டு. பட் இஸ் ஸ்டூட் அப் தேர். அவன் எழுந்து நின்றான். ஆண்டவர் எழுந்து நின்றார். அவர் எழுந்து நிற்காமல் அது நடந்திருக்குமா? அவருடைய வார்த்தை பேசியிருந்திருக்காமல் இதில் நடந்திருந்திருக்க கூடுமா? என்ன பேசினார்? என்ன? யூ ஹேவ் அத்தாரிட்டி, எனக்கு அதிகாரம் உண்டு, என் அதிகாரத்தை கீழ்ப்படிய வேண்டும், எல்லா அதிகாரத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது அல்லவா உங்களுடைய வேதத்தில், எனக்கும் கீழ்ப்படி என்று கேட்டபொழுது, நோ, என் மீது உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை என்று அவர் சொன்னாரே பாருங்கள். ஹி கெப்ட் தட் ஃபெய்த். அந்த விசுவாசத்தை காத்து கொண்டாரே. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்து என்று சொல்வது ஜீவியத்திற்கு மாத்திரமல்ல சகோதர சகோதரிகளே. when your faith is robbed there, உங்களுடைய விசுவாசம் களவாடப்படும் பொழுது, உங்களுடைய கிறிஸ்தவத்தினுடைய பண்பு அங்கே சுரண்டப்படுகின்ற பொழுது, ஸ்டாண்ட் அப் தேர். கவனமாக எழுங்கள். உங்கள் விசுவாசத்துக்குரிய உறுதித்தன்மையிலிருந்து உங்களை குறைக்க வகை தேடுகின்ற நேரம் வரும்பொழுது ஸ்டாண்ட் அப் தேர். அதைத்தான் அவர் இங்கே சொல்லி அவர்களுக்கு என்ன பெயர் விட்டார் என்று தெரியுமா? பகுத்தறிவு உள்ளவர்கள். 5 புலன்களை
ஐம்புலன்களையும் பயன்படுத்தி அதை வகையறுக்க தெரிந்தவர்கள், ஞானம் உள்ளவர்கள். கடினமான உபதேசம் என்று சொல்கின்ற அந்த கடினமான அந்த உணவு என்பது இவர்களுக்குத்தான் உரியது. மற்றவரெல்லாம் பாலை குடித்து கொண்டிருக்கிற குழந்தைகள், அவர் துர்க்குணத்திற்கு அவர்கள் குழந்தைகளாய் இல்லாமபடி அறிவுக்கும் இவர்கள் குழந்தைகளாக இருந்து கொண்டு இருப்பவர்கள். எப்பொழுதுமே இவர்கள் குழந்தைகளாய் பால் புட்டிகளை வைத்து கொண்டு இருப்பவர்கள் அல்லாமல் தேர் நாட் க்ரோயிங், அவர்கள் வளரவில்லை. அவர்கள் பகுத்தறியும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் வளரவில்லை. ஞானம் செழித்திருந்தால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் செழித்திருக்க முடியும். ஜனங்களை அப்படி அவர் பார்த்து தவதாயப்பட்டார் இந்த பவுல். நான் வரும்பொழுதெல்லாம் பாலைத்தானே குடித்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் கடின ஆகாரத்தை புசிக்கவில்லை என்று மார்பிலே கை வைத்து இந்நாளிலே நீங்கள் வளர்ந்திருக்க வேண்டாமா என்று பதறிப்போனார். ஆனால் இன்றுள்ள சபை மக்கள் எப்படி இருக்கிறார் என்று தெரியுமா? எல்லோரும் கையில் புட்டி இருந்தால் போதும், சந்தோஷம். எவன் கேட்பான், நீங்கள் பேசுகின்றது தவறாக இருக்கிறது, உங்களுடைய நடனத்தில் தவறு இருக்கிறது, உங்களுடைய மகிழ்ச்சியில் குறைபட்டு இருக்கிறது, நீங்கள் பேசுகின்ற வைராக்கியத்தில் அங்கே ஒச்சம் இருக்கிறது, நீங்கள் சொல்கின்ற வைராக்கியம் மனுஷிய வைராக்கியம், தெய்வீக வைராக்கியம் இல்லை என்று எவன் காணுவான்? பூரம் குழந்தைகள். ஆகினால் அதை குழந்தைகளை இருந்து கொண்டு கையிலே பால் பூட்டி வைத்துக்கொண்டு எல்லோரும் இருந்து விட்டால் இவரும் பால் பூட்டி இன்னொரு 20 லிட்டர் கொண்டு வந்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ஊற்றி வைத்து விட்டு சந்தோஷப்பட்டு கொள்வார். இந்த குழந்தைகள் என்ன செய்ய முடியும், என்ன கேள்வி கேட்க முடியும்? இந்த மேடையில் இருக்கக்கூடிய அந்த ஊழியன் செய்கின்ற அக்கிரமம், அந்த ஊழியன் செய்கின்ற தாறுமாறுகள் காண்பார்களோ? காண்பதில்லை. உபதேசங்களை கேட்டிருப்பார்கள், கேட்டுவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள். கை கொண்டு உபதேசமா என்பது கூட பார்ப்பது இல்லை. ஞானோந்திரியங்களை பயன்படுத்த தெரியாத ஒரு சபையோராய் நாம் என்னாலும் இருந்துவிடக்கூடாது. இமது எக்ஸசைஸ் அவர் சென்சஸ். ஞானோந்திரிகளை பயன்படுத்தி வாட் இஸ் காட்லினஸ், எது தேவபக்தி என்பதை அறிய வேண்டாமா? எது சரியான வழி என்று புரிந்து கொள்ள வேண்டாமா? விசுவாசத்திற்கு போராடினவர்கள் தானா என்று கூட பார்க்க தெரிய வேண்டாமா? பக்க வழியாய் வந்தார்களாம், திருடி கொண்டு போய்விட்டார்களாம். நீயோ போராடு என்று சொன்னார். அந்த ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும். சும்மா இல்லை, சும்மா பாதி தூரம் போய்விட்டு வருவதில்லை. அன்று நான் ரோட்டில் பார்த்தபோது ஒரு நாய் விரட்டி கொண்டே போக, அந்த நாய் போய்கொண்டு அந்த நாய் திரும்பி வந்தவுடன் இது படபட என்று ஓட, அது என்ன தைரியம்? கொஞ்சம் போக போக விரட்டி கொண்டே போனதாம். அது திரும்பி வந்தவுடன் பயந்து விட்டதாம். என்ன எதிர்ப்பு வந்தாலும் நிலை நின்றிருந்திருக்க வேண்டாமா? ஒரு குட்டி ஒரு தாவீது அங்கே முன்னோடிய வர, டேய் பாலகனே, உன்னை பால்குடி மறவாதவனை, உன்னை பீத்து எடுத்து நான் மரங்களுக்கு அந்த பறவைகளுக்கு போடுவேன் என்று சொன்ன பொழுது முன்னாடி அட்வான்ஸ் வந்தவுடன் அப்படியா என்று போட்டுவிட்டு அவன் ஓடவில்லையே. என்று சொன்னாய்? அப்படியா நீ சொன்னாய்? இல்லை, நான் சொல்வதை கேள். நீ என்னை பறவைகளுக்கு போடுவது என்ன? நானே வந்து உன் தலை என்ன செய்வேன்? கொய்த்து விட்டு போய்விடுவேன். என் ஆண்டவரை பழித்தாய் அல்லவோ, அவருடைய நாமத்திற்கு நிந்தை சேர்த்தாய் அல்லவோ என்று அவன் வந்திருந்திருக்க வேண்டுமே. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசத்திற்காக எப்படி போராட வேண்டும்? தைரியமாய் போராட வேண்டும் என்று சொன்னார். எப்படி போராடுவதற்கு, எதை வைத்து போராட வேண்டும்? சிலர் பக்க வழியாய் நுழைகிறார்கள், திருடுவதற்கு வருகிறார்கள். யுவர் ஃபெய்த், விசுவாசத்தை அபகரித்து விட்டு போகிறார்கள். என்ன, உனக்கு பரமபிதா தான் உண்டா? என்ன செய்கிறேன் பார், நான் ஒன்றை எல்லாவற்றையும் பிடுங்கி விட்டு பார்க்கிறேன், என்ன நடக்கும்? எதை பிடுங்கினாலும் என்ன, பிடுங்காவிட்டால் என் பரமபிதாப்பன் சர்வ வல்லவர், அவர் என்னை காப்பார் என்று சொல்கிற ஒரு போராட்டம் வேண்டும். எதிர்த்து நின்றிருக்க வேண்டும். இப்படியா செய்கிறாய், நான் என்ன செய்கிறேன் பார் என்று சொல்ல விசுவாசத்தை பறிப்பதற்கு என்னவெல்லாம் அவர்கள் செய்தாலுமே கூட they must stand up like the roaring lion. தங்கள் விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூட அறியாத ஒரு குடும்பம் அங்கே எப்படி இருக்கும்? அந்த வீடு வாழ முடியும்? விசுவாசத்தை வைத்துத்தான் தைரியமும், தைரியத்தை வைத்துத்தான் ஞானமும், ஞானத்தை வைத்துத்தான் அங்கே இச்சையடக்கமும் பொறுமையும் சாந்தமும் வரிசையாய் அங்கே பெற்றெடுக்க வேண்டிய பிள்ளைகள் இருக்கும் பொழுது இவர்கள் தங்கள் சொந்த வீட்டிலேயே கூட they don't keep that faith, விசுவாசத்தை பத்திரமாய் அவர்கள் பாதுகாப்பது இல்லை. தன் விசுவாசத்தை குறித்து கவனம் கொள்வதும் இல்லை. சீரலையே விட்டுவிடுகிறார்கள். என்றோ பெற்ற ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் இப்பொழுது கெட்டு போய் கிடப்பதை கூட அவரால் பார்க்க முடியவில்லை. அவருடைய வாழ்க்கையில் சீரழிவை கூட அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பகுத்தறிந்து எது உண்மை எது தப்பு என்று கூட புரிவதற்கு அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. ஒன்றும் புரியாவிட்டால் கூட உள்ளத்தில் வைத்திருப்போம், ஏற்ற காலத்திலே அதை கர்த்தர் நமக்கு காட்டுவார் என்று கூட உள்ளத்தில் வைத்து பார்ப்பதில்லை. எல்லாம் படபடபட என்று வைத்து கொண்டு அவர்கள் போய்கொண்டு இருக்கிறார்களே. அதுபோன்று ஒரு பகுதியை வைத்து சிலர் என்று சொன்னார். சில மனுஷர்கள் என்று அர்த்தம். மனுஷியும் உள்ளே நுழையும் என்று
ஆண்டவர் சொன்னார். ஒரு சபையிலே உங்கள் வாழ்க்கையிலே மனுஷியும் உள்ளே நுழைந்து விட்டது என்று சொன்னார். ஆட்டி படைத்து விடும் என்று அதை கீழே உள்ள அந்த பகுதியை வைத்து ஏராளமாய் அவர்களுக்கு அதை அவர் எழுதுவார். அவர் சொல்லுவார், நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் தான் தம்முடைய ஜனத்தை எய்த்து விட்டு அவர்கள் வரப்பண்ணி விற்று ரட்சித்திருந்தாலும் பின்பு அவர்கள் அது அல்ல அவராக ரட்சித்தார் என்று சொல்கிறீர்கள், இது வந்து கன்றுக்குட்டி, இதுதான் நம்முடைய யெகோவா என்று சொன்னவுடன் ஜனங்கள் மாறி போய்விட்டார்களே. கர்த்தரையே ரட்சிப்பாய் கொண்டு வந்து வாழ்கின்ற வாழ்க்கை எங்கே இருக்கிறது? பின்பு விசுவாசத்தை ஒரு கன்றுக்குட்டியின் மேல் வைத்தது என்பது வேறு. பின்மாறி போய்விடவில்லையாம். இரண்டாவது போய் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ள தவறினவர்கள், அவர்கள் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள், தாங்கள் இருக்க வேண்டிய ஸ்தலத்தை விட்டுவிட்டு, தாங்கள் தங்கியிருக்க வேண்டிய எல்லையை விட்டுவிட்டு, எல்லை மீறி தேவனுடைய எல்லைக்குள் பிரவேசித்து தீது என்ன உள்ளே நுழைகின்றவர்கள். தே நாட் ஸ்டேயிங் இன் த பவுண்ட்ரி, தங்கள் பவுண்டரியிலே இல்லாமல் தீது செய்வதற்கென்று அவர்கள் வெளியே வந்தவர்கள். பி கேர்ஃபுல். இது போன்றவர்கள் அக்கிரமம் செய்வார்கள், விசுவாசத்தை பறிப்பதற்கு வருவார்கள். எவ்வளவோ அங்கே அவர் காரியங்களை அவர் எழுதுவார். அங்கே அவர் எப்படி அதை அவர் கூறுவார், இவர்கள் யார் என்று அவர்களை கூறும் பொழுது, ஐயோ என்று அவர்களை கூறி 11ஆம் வசனத்திலே, இவர்கள் காயினுடைய வழியிலே நடப்பார்கள். தட் மீன்ஸ் they will be having the hatredness, கசப்பை வைத்திருப்பார்கள், வெறுப்பை வைத்திருப்பார்கள், கொலைவரை கொண்டவர்கள், அழித்தே தீர்வோம் என்று எண்ணுகின்ற எண்ணம் கொண்டவர்களாய் காயினின் வழியிலே நடந்து பிழையாமுடைய கூலிக்காக ஒரு லாபத்திற்காக இவர்கள் அந்த பிழையாம் வழியிலே விரைந்து ஓடி நடந்து பின்பவர்கள் ஓடி கோரா என்று அவன் எதிர்த்தின்ற பாவத்திற்கு அவனுடைய ஸ்தானம் என்பதற்காக அவன் மோசையை எதிர்த்து நின்றானே பாருங்கள். அந்த ஸ்தானம் எனக்கும் உரியது என்று கேட்டானே பாருங்கள். அதுபோன்று தங்களுடைய ஒரு ஸ்தானத்திற்காக அவர்கள் அந்த கோராவை போன்று அந்த பாவத்திற்கு உள்ளாகி கெட்டு போனவர்கள். இது போன்றவர்களாய் நீங்களும் மாறிவிடாதிருக்க, இது போன்றவர்கள் உங்களை நெருங்கி வந்து உங்களை ஆட்கொள்ள வரும்பொழுது ஜாக்கிரதையாயிருங்கள். இது போன்ற குணாதிசயத்தை கொண்டவர்கள் தான் இவர்கள் என்று பகுத்தறிந்து அதை பிரித்து வைத்து அதையெல்லாம் அவர் பேசி மனுஷியத்திற்கு உள்ளாய் மாற்றி அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் என்றும் கூறி, அவபக்தி உள்ள காரியங்களையே இவர்கள் எப்போதும் செய்வார்கள் என்றும் கூறி, அவபக்தியான பாவியில் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றையும் பேசுவார்கள் என்று அந்த 15ஆம் வசனத்திலே அவர் குறிப்பிட்டு, இவர்கள் ஜென்மத்திற்குரியவர்கள், ஜென்மத்திற்குரிய உணர்வு உடையவர்கள் என்று அவர்களை காண்பித்து, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதி கொண்டு, அந்த மகா விசுவாசம் என்று சொன்னாரே பாருங்கள், தி மோஸ்ட் ஹோலி ஃபைத், மகா விசுவாசமான பரிசுத்த விசுவாசத்திலே உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தவைக்குள்ளாக நீங்கள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள். பை த லவ் ஆஃப் காட், தெய்வ அன்பு கொண்டவர்களாய் உங்களை காத்து நடவுங்கள். இவர்களோ பிரிவினைக்கு உரியவர்கள். என்ன பிரிவினை அங்கே அவர் சொல்வார், அவர்கள் வருவார்கள், அவர்கள் பிரிவினையை அங்கே உருவாக்கி வைப்பார்கள். நீங்களோ கட்டப்பட்டு வாழுங்கள் என்று கூறுவார். நீங்களோ பிரிவினைக்குரியவர்களாய் இல்லாமல் ஒன்றாய் கட்டப்பட்டு அன்பிலே நீங்கள் கட்டப்பட்டு சேர்ந்து வாழுங்கள். பிரிவினைக்கு இடம் கொடுத்து விடாதுங்கள். பயபக்தி அப்பொழுது சொல்லும் பொழுதுதான் அவர் சொல்லுவார், நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருந்து சிலரையாவது அங்கே உள்ள மாட்டிக்கொண்ட மனுஷியத்திலே மாட்டிக்கொண்ட ஒரு சிலரையாவது அவர்களை நீங்கள் பாதுகாக்கும்படி கவனமாய் இருந்து தூக்கியிடுங்கள், அவளை ரட்சித்து விடுங்கள். அவர் இழுத்து விட்டு 22ஆம் வசனத்தில் அதை கூறுவார், பயத்தோடு ரட்சித்து அவர்களை தூக்கிவிட பாருங்கள். பகுத்தறி உள்ளவர்கள் அதை அவர்கள் செய்வார்கள். கவனமாய் அதை செய்து அவர்களை பாதுகாக்க வேண்டும். ஏதோ ஒன்றை செய்து பாதுகாப்பதல்ல, they do that, ஒன்றை அவர்கள் செய்கிறார்கள். பகுத்தறி உள்ளவர்களாய் இருந்து அவர்களை தூக்கி எடுக்கிறார்கள். பின்பு அவர் நிலைநாட்டுகின்ற அந்த விசுவாசம் என்னவென்று தெரியுமா? நிலைநாட்டுகின்ற விசுவாசம் என்னவென்றால், உங்களை வலுவாதபடி காக்கிறவர் அவர்தான், மகிமையில சன்னிதானத்திலே நிறுத்துகிறவரும் அவர்தான், உங்களை மகிழ்ச்சியோடைய மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லவரும் அவர்தான். அவர் ஒருவரே ஞானமுள்ளவர். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் அவர் ஒருவருக்கே வல்லமையும் அவர் ஒருவருக்கே அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக என்று வாழ்க்கையிலே வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
உங்கள் விசுவாசம் காக்கப்பட்டது என்று அர்த்தம். அவர் ஒருவரே இருந்திருக்க வேண்டும். ஒரு மனுஷ பயம் ஏற்பட்டு விடக்கூடாது. மனுஷனை மையமாய் வைத்து நடுங்குகின்ற ஒரு சபை போல் வந்துவிடக்கூடாது. லிவ் ஃபார் காட், தேவனுக்கென்று வாழுங்கள். அவர் ஒருவரே உங்களை காக்க வல்லவர். அவர் ஒருவருக்கே கனம் கொடுக்க வேண்டும். முழு அதிகாரத்தை கொடுத்திருக்க வேண்டும். முழு வல்லமையும் கொடுத்திருந்திருக்க வேண்டும். இன்றும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக என்று இருக்கும் என்று சொன்னால், பக்க வழியிலே இங்கே வந்து யாரும் அவருடைய விசுவாசத்தை மனுஷியர்கள் பறித்து கொள்ளாத ஒரு சபை என்று இருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. we must be like that. அப்படி இருந்திருக்க வேண்டும். இட்ஸ் நாட் தட் பிக் கிரவுட், பெரிய ஒரு கூட்டம் என்று ஒன்றும் இல்லை. அவர்கள் சிலராக இருந்தாலும் இந்த யூதா முடிந்தவுடன் வெளிப்பட்ட விசேஷம் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. அழிவுக்குரிய பகுதி ஸ்டார்ட் ஆகிவிட்டது. அதுபோல்தான் நாம் நிற்கக்கூடிய காலம் இதுதான். அவர் ஒருவரே, அவர் ஒருவரே என்று அவரே மாசில்லாதவரை எங்களை காத்தவர். ஏதோ ஒரு உபதேசம் என்று எண்ணிவிடாதீர்கள். அவர்தான், அவர் இல்லாமல் நாங்கள் இல்லை என்ற உபதேசத்தை வைத்து அவர் பேசி வைத்து விட்டார். அவர் ஒருவரே, அவருக்கே கணம், அவருக்கே மகிமை, அவருக்கே துதி, அவருக்கே சகல அந்த அதிகாரமும் என்று சகல காலங்களிலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் உண்டாவதாக என்று நிலைநாட்டி வாழ்ந்து விட்டேன் என்று சொன்னால், மனுஷீகத்தை எரிந்து விட்டேன் என்று சொன்னால், மனுஷீக சிக்கலிலே சூழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை கொஞ்சமாவது தூக்கி எடுத்து விட முடியும். அவர்கள் காயின் வழியிலே அவர்கள் சென்று பணத்தை வைத்திருந்திருப்பார்கள். காயின் வழியிலே பணத்தை தேடி, காயின் வழியிலே பகையை தேடியிருப்பார்கள். அல்லது பீலையாம் வழியிலே பணத்தை தேடி வைத்திருந்திருப்பார்கள். கோராவின் வழியிலே தங்களுடைய பதவிக்காக அவர் போராடி கொண்டிருக்கிறவர்களாக அவர் இருப்பார்கள். பதவி என்று தேடுகின்ற அந்த மோசைக்கு விரோதமாக நின்றானே, அதுபோல் ஒன்று நிற்கக்கூடியவர்கள். இதெல்லாம் வைத்தவர்கள் விளையாடி அவர்கள் என்னென்னவெல்லாம் அவர்கள் செய்து சாதித்து கொண்டிருக்கிற மனுஷிகம். அந்த சிலர் பக்க வழியாய் வந்து உங்களை கொள்ளையாடி விடக்கூடாது. ஐ டிட் நாட் அலோ தேன். ஜென்மத்திற்கும் நான் இடம் கொடுத்தது இல்லை. என்னுடைய ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு எங்கள் அப்பா கூட கேட்டார், நான் சொல்கிறபடி செய், நீ வீட்டிலே இரு என்று சொன்னார். ஐ கேனாட் டூ தேன் என்று சொன்னபொழுது, தேன் யூ மஸ்ட் கோ அவுட், வெளியே போக வேண்டும். இன்னொருவர் சொன்னார், நான் அங்கே புதூரில் இருந்த ஒரு சபையில் இருந்த பொழுது, திஸ் இஸ் வாட் அவர் சர்ச் டூ தேன், யூ மஸ்ட் டூ திஸ், இல்லை என்றால் கோ அவுட் என்று சொன்னார். எஸ், ஐ வெண்ட் அவுட், ஐ கெப்ட் மை ஃபெய்த். அண்ட் அனதர் ஒரு பிளேஸ், இன்னொரு இடத்துல வந்து அவர் உலகத்தில் பிரசித்தி பெறுவதற்கு இல்லை. நாம் எவ்வளவோ புத்தகங்களை எல்லாம் ஆன பிறகு அவர் தனக்கென்று ஒரு பெயர் உண்டான பிறகு, டூ வாட் ஐ சே, நான் சொல்லுபடி செய்ய வேண்டும், நான் சொல்கிறபடி தான் நடத்துகிறபடி தான் நடக்க வேண்டும் என்றெல்லாம் கூறிய பொழுது, ஐ கேனாட் டூ தேன், ஐ ஹவ் கான், எனக்கு தேவன் உண்டு என்று நான் சொன்ன பொழுது, அடேங்கப்பா அவர்களுடைய கொதிப்பும் அவருடைய சாதாரண ஒரு உலகத்தில் உள்ள ஒரு கொடூரமான ஒரு மிருகம் கூட அப்படி இருப்பதில்லை. அதுபோன்ற அவருடைய செயலும் தேட் இஸ் worse than everything, எல்லாவற்றையும் விட மோசமாக நடந்த ஒரு செயல்தான் நான் கடைசியாய் சந்தித்த ஒரு செயல். அவ்வளோ நான் என்ன செய்தேன், யூ கேன் ஹவ் நோ அத்தாரிட்டி ஓவர் மீ, ஐ ஹவ் கான். மாசற்றவராய் என்னை நிறுத்தவும், அவருடைய சந்நிதியிலே மகிழ்ச்சியாய் என்னை காத்துக்கொள்ளவும் வல்லவர் அவர் ஒருவர் தான். அவருக்கே அதிகாரம், அவருக்கே கணம், அவருக்கே வல்லமை என்று இல்லாமல் ஒரு மனிதனுக்கும் இல்லை. இல்லை, நான் சொல்கிறபடி தான் என்று சொன்னபொழுது, ஐ ஸ்டுட் பிஃபோர் தம், சாதாரண மனுஷனாய் நின்றாலும் விசுவாசத்திற்கென்று போராடுகிறவனாய் நான் நின்றேன். அன்று முதல் இன்று வரைக்கும் போராட்டம்தான். எதற்கு போராட்டம்? ஜீவியத்திற்கு அல்ல. ஜீவியம் என்று வந்த பொழுது போராட அவர் சொல்வார், ஒப்பு கொடுக்க சொல்வார். தன்னை நீதியாய் விசாரிக்கிற இடத்தில் ஒப்புவித்தார். அவர் உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்புவித்தார். பாவிலால் வந்து விரோதங்களை ஏற்றுக்கொண்டார். அவமானத்தை அவர் சகித்து கொண்டார். தேட் இஸ் த காமன் சால்வேஷன், பொதுவான ரட்சிப்பை. அதை சேதம் வந்துவிடக்கூடாது ஐயா. தேட் இஸ் த லேம்ப் ஆஃப் காட், அது தேவனுடைய ஆட்டுக்குட்டியாய் அவன் மறிக்க வேண்டும். தட் இஸ் அனதர் பார்ட். த லயன் ஆஃப் ஜூடா, யூதாவுடைய பாலசிங்கம் என்று இருக்கக்கூடிய போராடுகின்ற சிங்கமாய் இருந்திருக்க வேண்டுமா? ஹீ இஸ் நாட் அ கவர்ட், அவருடைய கவர்ட் அல்ல. அவரை வைத்து அவரை என்னவெல்லாம் செய்து விடலாம் என்று நின்ற அந்த வேதபாரர்களும் பரிசேயர்களும் அந்த கூடி நின்ற அந்த மார்க்கத்தார், ஜனகரீத் சங்கத்தார் முழுவதும் அஞ்சி போய் நின்றார்கள். ஏன்னா அந்த பிலாத்தில் அரண்மனையே அந்த அச்சம் தொடங்கிவிட்டது. இவருடைய யூத பாலசிங்கத்துடைய இன்னொரு முகத்தை அவர் காட்டின பொழுது நடுநடுங்கி போய்விட்டார்கள்.
அவர்களெல்லாம் நடுங்கி தான் நின்று கொண்டிருந்தார்கள். இந்த வேதபாரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர் ஜெயித்தார். யார் ஜெயித்தார்? இயேசு ஜெயித்தார். என் அருமையான பாடல்களெல்லாம், அற்புதமான பாடல்களெல்லாம் உண்டு. ஜெயித்தார். என் ஆர்டர் என்ன செய்தார்? யூ மஸ்ட் ஹேவ் தட் விக்டரி. அந்த ஜெயத்தின் கோஷம் வேண்டும். நாமும் என்ன செய்வோம்? இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானே. நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானே. அவர் ஜெயித்தார். ஆகவே நாமும் சொல்லுங்கள், நாமும் ஜெயிப்போம். சும்மா என்று இருந்து கொண்டு அந்த சண்டே கிளாஸ் பாட்டை வைத்து கொண்டு ஏமாந்து போகாதீர்கள். ஃபைட் அ குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்திற்கென்று நல்ல போராட்டத்தை போராடி பகுத்தறிவுடையவர்களாய் மனுஷியத்தில் சிக்கிக்கொண்ட மக்களை மெல்ல தூக்கி விடுங்கள். தனக்கு முன்பாக சாஸ்திரமாய் விழ வைக்கின்ற ஒரு கூட்டத்திலிருந்து தப்பி வாழும்படியாக சுற்றியுள்ள மக்களை பார்த்து தூக்கிவிட பாருங்கள். நீயும் ஒன்று தான், நானும் ஒன்று தான் என்று சொல்லாதிருங்கள். திஸ் இஸ் எ சர்ச் தட் கண்டென்ட் ஃபார் த ஃபெய்த் ஒன்ஸ் கமிட்டட். ஒரே தரம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராடுகின்ற சபை என்று சொல்லி அவர்களை தூக்கிவிட பாருங்கள். மனுஷியத்திற்கு தலைவணாங்கள். ஒரு ஸ்தாபனத்திற்கு போய் தலைவணங்காதீர்கள். ஒரு அதிகாரம் என்று அவர் சொல்லுகின்ற போப்பு அதிகாரமாக இருந்தாலும் இல்லை, இவர் எந்த அதிகாரமாக இருந்தாலும் அதற்கு போய் மடங்கி போய் விழுவது தான் சபையா என்று சொல்லி அவர்களை மெல்ல தூக்கிவிட பாருங்கள். டூ தேட், அதை செய்யுங்கள் என்று சொன்னாரே, அதுபோன்ற அண்டர்ஸ்டாண்டிங், ஞானத்தையும் அந்த அறிவையும் அண்டர்ஸ்டாண்டிங்கை தரும் என்ற வாழ்க்கையை நம்ம எல்லோரும் வாழ வேண்டும். நீங்கள் வாழ்வதை பார்த்து இங்கே ஒரு 6 பேர் வாழ வேண்டும். இந்த 4 பையன்கள் வாழ வேண்டும். இந்த 2 பெண்மணிகள் வாழ வேண்டும். குட்டி பெண்மணிகள் வாழ வேண்டும். எல்லோரும் வாழ வேண்டும். உங்கள் சந்ததியாய் அது நிலைத்திருக்க வேண்டும். இதில் நிலைத்து நின்று அவர்கள் நிலைத்திருந்தார்கள். பொதுவான ரட்சிப்பு மாத்திரமல்ல, ஒரே விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டவர்கள். எந்த பக்க வழியிலையும் ஓட்டை போட்டு திருடுவதற்கு விட்டுவிடாத ஒரு தாய் தகப்பன் இருந்திருக்க வேண்டும், ஒரு அண்ணன் இருந்திருக்க வேண்டும், ஒரு சகோதரன் இருந்திருக்க வேண்டும், ஒரு சகோதரி இருந்திருக்க வேண்டும். விசுவாசத்தை பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்திருந்திருக்க வேண்டும். அதுபோன்ற அற்புதமான ஒரு சபையாய் நாம் வாழ்வதற்கு தான் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். பி கேர்ஃபுல். இது முடிந்தவுடன் ஃபைனலி வெளிப்பட்டின விசேஷம்தான் வருவார். ஆவியும் மணவாட்டியும் என்று சேர்ந்து இருக்கிற இடம் வேண்டும். மணவாளன் ஒருவரையே பார்த்திருந்திருக்க வேண்டும். அந்த ஆவியானவர் உங்களை மணவாளியாய் கரைதரையற்ற மணவாளியை உங்களை பாதுகாத்து வாரும் என்று அவரை அழைக்கும் பொழுது வருவார். யாருக்காக வருவார்? தங்கள் விசுவாசத்தை பாதுகாத்து கொண்டவர்கள். தங்களுடைய வெறும் ரட்சிப்பை மாத்திரமல்ல, த ஃபெய்த், ஒரு விஷயம் உபயோகிக்கப்பட்ட விசுவாசத்தை பாதுகாத்து கொண்டவர்களுக்காக வருவார். அவர் தன்னை போலவே தன்னுடைய மணவாட்டியை பார்ப்பார். அடிக்கப்படுவதற்கு கொண்டு சென்ற ஆட்டுக்குட்டியாயும் பார்ப்பார். விசுவாசத்திற்கென்று சேதம் வரும் பொழுதெல்லாம் நின்று கர்ஜிக்கிற சிங்கமாய் நின்று இயேசுவை போல் தன்னையும் போல் நின்று அந்த மணவாட்டியை பார்ப்பார். ஹீ வில் லவ் தம். அவர்களை அவர் நேசிப்பார். ராணி சம்ஹிதாவை கடைசியில் திருமணமாகி சேர்ந்த அந்த புருஷோத்தமன் ஒரு வார்த்தையை ஒன்று சொல்லுவான். என்னவென்று சொல்லுவான் தெரியுமா? நான் திருமணமாகுவதற்கு விரும்பாதவன், ஆகிலும் என் போன்று ஒரு தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டதும் உயிரையும் விடுவதற்கு தியாகம் கொண்ட சம்யுக்தா, உன்னை நான் கண்டு ஆச்சரியப்பட்டு நீயே என்னுடைய வாழ்க்கை துணை என்று அறிந்து உன்னை நான் என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டேன், உன்னை நான் நேசிக்கிறேன் என்று அந்த கதையிலே அவன் புருஷோத்தமன் அந்த சம்யுக்தாவிடத்தில் சொல்லுவான். அவனை விட ஆண்டவர் மோசமா? அவனை விட ஆண்டவர் மோசமாக இருந்து விசுவாசத்தையெல்லாம் சீரழிக்க விட்டுவிட்டு அன்புள்ளவனே, ஆஹா சிலுவை எடுத்தவனே என்று போற்றி கொள்ள மாட்டார். நீ சிலுவை எடுத்திருந்திருக்க வேண்டும். பொதுவான விசுவாசத்தை பாதுகாத்து தேவனுடைய சாயல் அணிந்திருக்க வேண்டும். தட்ஸ் ரைட். வாட் ஹேப்பன்ட் டு யுவர் ஃபெய்த்? ஒரு விசுவாசம் எங்கே? அதையெல்லாம் விட்டு கொடுத்து விட்டேன் ஆண்டவரே. அதையெல்லாம் என்ன செய்வது? நான் மனசில் போய் அதை ஸ்ட்ராங்காக நின்றால் என்னை என்னவென்று எண்ணுவார்கள். சாட்டை எடுத்து நான் ஆலயத்தை சுத்திகரிக்க வேண்டுமென்றால் என்னை என்னவென்று எண்ணி வைத்து விடுவார்கள். இது வெள்ளடிக்கப்பட்ட களரி என்று சொல்லிவிட்டால் என்பது கோவப்படுவார்கள் அல்லவோ? நீங்களும் போக மாட்டீர்கள், போய் வரவர்களையும் விட மாட்டீர்கள் என்று சொன்னால் அவர் ஆத்திரப்பட மாட்டார்களோ? அவர் எல்லோரும் கோவப்பட்டார் என்று தான் எழுதியிருக்கிறது. ஆனால் அவர் நின்றாரே பாருங்கள். அதுபோன்று விசுவாசத்தை பாதுகாத்து கொண்டவர்கள் தான். தனக்கேற்ற ஒரு மணவாட்டி வரும்பொழுது ஆவியும் மணவாட்டியும் என்று சேர்ந்து வரும். ஆவியானவர் கொண்டு நிறுத்துவதெல்லாம் அந்த மணவாட்டியை தான் காட்டுவார். அந்த புருஷோத்தமன் சொன்னதை போல், அந்த சம்யுக்தாவை பார்த்ததை போல், இவளே என்னுடைய வீரமுள்ள பெண்மணி, இவள் விசுவாசத்தை காத்து கொண்டவள் என்று அவளை
திருமணம் செய்வார். இல்லை என்றால் அந்த ஏதேன் தோட்டத்தில் என்ன விபச்சாரமாக நடந்தது, அங்கே என்ன கொலையாக நடந்தது, விசுவாசம் பறிக்கப்பட்டு போனது. தேவனை அகற்றிவிட்டு இன்னொன்று வந்து மனுஷிய சித்தம் உள்ளே புகுந்து வந்து விட்டது. அன்று பேயின் சித்தம், இப்பொழுது மனுஷிய சித்தத்தை கொண்டு வந்து பிசாசு பறித்து கொண்டு போயிறானே. விட்டுவிடக்கூடாது. ஒரே விஷயம் உபயோகிக்கப்பட்ட விசுவாசம் பத்திரமாக இருக்கிறான் என்று பார்க்க வேண்டும். ஒரே விஷயம் என்று சொன்னால் இது கர்ச்சிப்பை கொடுத்தது அல்ல, ஒரு சின்ன வைடூரியத்தை, அது பல்லாயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ளதை கொடுத்திருந்தால் அதை ஒரே விதமாக உபயோகிக்கப்பட்டதை வைத்து பாதுகாத்திருக்க வேண்டும். அதை களவாட எவனாவது வந்து பக்க வழியிலே வந்து களவாட விட்டுவிடலாமா? அந்த காயினை போல் ஒருவன் வர அனுமதிக்கலாமா? அல்லது பீலாயை போல் ஒருவனை அனுமதிக்கலாமா? அல்லது கோராமை போல் ஒருவனை உள்ளே நான் அனுமதித்து விட முடியுமா? அல்லது ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்க இவனுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வைத்து இதுதான் நம்மை ரட்சித்தது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதா? நோ, இட் இஸ் மை காட். அவர் ஒருவருக்கே கனமும், ஒருவருக்கே மகிமையும், ஒருவருக்கே அதிகாரமும் இன்றும் என்றும் இருப்பதாக. பரிசுத்த வாழ்க்கையிலே உங்களை காத்ததும் கூட உங்களை மாசற்றவர்களாய், பிழையற்றவர்களாய், அவருடைய சன்னிதானத்தில் நிற்கும்படி பாத்திரர்களாய், மகிழ்ச்சி நிறைந்ததாய் உங்களை வைத்ததும் அவர்தான், எல்லாம் அவர்தான் என்று சொல்கின்ற ஒரு சபை வேண்டும். அந்த சபையாக இருக்க வேண்டும். ஸோ காட் அலோன், தேவனையே சுட்டி காட்டியவர்களாக இருக்க வேண்டும். பிகம் லைக் மை காட், என் ஆண்டவரை போல் மாறுங்கள் என்று சொல்ல வேண்டும். நான் பெற்ற அதே பாக்கியத்தை நீங்களும் பெறுங்கள் என்று சொல்வதுதான் சபை. அல்லாமல் பிறரை எல்லாம் குற்றப்படுத்தி, அவர்களை காயப்படுத்தி, அவர்களை பக்க வழியிலே வந்து அவர்கள் விசுவாசத்தை நசித்து போட்டு கன்றுக்குட்டியை வைத்து வணங்குங்கள் என்று சொல்லி மனுஷியத்தை வைத்து வணங்க வைத்து விட்டு ஒரு சபையாய் ஜென்மத்திற்கும் மாறிவிடக்கூடாது. அது இன்றும் மாறுவது இல்லை, கிறிஸ்து வரும் வரைக்கும் மாறிவிடக்கூடாது. அதுபோன்று ஒரு சபைதான் நிலைத்து நிற்கும் சகோதர சகோதரிகளே. இல்லை என்றால் அவர்களுக்கு பொதுவான ரட்சிப்பு என்றால் என்ன, இந்த ஒரே விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் என்றால் என்ன என்பது தெரியாது. பொதுவான ரட்சிப்பிற்கு ஒப்பு கொடுத்ததை போலவே ரட்சிப்பை திருட வந்தார்களே அவர்களுக்கும் ஒப்பு கொடுத்து விட்டு போய்விடுவார்கள். திருடிக்கொள்ள என்ன செய்ய, நாங்கள் அன்பு கூறுகிறோம், நீங்கள் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வோம், நாங்கள் முறுமுறுப்பதிலையும் இருங்க, இதெல்லாம் எடுத்து கொடுப்பேன், போங்கள் போங்கள் என்று எடுத்துவிட்டு கொள்ளையாடி கொண்டு போகிற கோழைகளை அவர் ஆண்டவர் உத்தம சபை என்று சொல்ல மாட்டார். இது உத்தம சபை அவர் சொல்லும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், 7 சபைக்கு சொல்லும் பொழுது, நீயோ அப்போஸ்தலர்களை பொய்யானல் வந்த பொழுது இன்னாரென்று கண்டறிந்தாய். அப்படி இருந்திருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை பாதுகாப்பதற்கு வீறு கொண்டவர்கள் இருக்க வேண்டும். அப்போஸ்தலரையும் பார்த்து திஸ் இஸ் ராங், இவர் உண்மையான அப்போஸ்தலன் அல்ல என்பதை கண்டறிந்திருக்க வேண்டும் என்று மெச்சிக்கொண்டாரே, அதை நான் மெச்சிக்கொண்டேன் என்று அவர் சொல்லுவாரே, அதுபோன்று இருந்திருக்க வேண்டும். அவர்கள் தெய்வ அன்பு என்று போர்வையிலே, சகித்து கொண்டோம் என்ற போர்வையிலே, சிலுவை என்ற போர்வையிலே மடங்கடித்து கால்களுக்கு முன்பாக விழ வைத்து விட்டு அந்த கோராவை போல், அந்த காயினை போல், பீலையாமை போல் வருகின்றவர்களை இனம் காண வேண்டும். தேவனுக்காகவே நின்று வாழ்கின்ற ஒரு சபையை மிளிர்ந்து ஒரு சந்ததி ஓங்கி வர வேண்டும். அவர் வரும் வரைக்கும் அந்த சந்ததி பாதுகாக்கப்பட வேண்டும். நம்ம யாவரும் தலைவணங்கி தேவசையை கடவும். பரலோகபிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி. தேவன் சபையில் எழுந்தருளினார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையை போலவே நீ எழுந்தருளின ஒரு சபையில் எப்போதும் ஆண்டவரே நாங்கள் நிலைநிற்கக்கூடிய திவ்ய வார்த்தைகளையே தருகிறீர். எங்களை சிறப்படுத்துகிறீர், எங்களை சீர்படுத்துகிறீர், நிலைப்படுத்துகிறீர், உமக்கு வாழும்படி எங்களை ஊன்ற கட்டுகிறீர். நன்றி நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய வல்லமில்ல கிரிகளை சபையிலே நீ தொடர்ந்து செய்வீராக. உம்முடைய திருநாமத்தை சபையிலே மையப்படுத்துவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.